स्थापितं येन तस्मै श्रीगुरुवे नमः। श्रीचैतन्यमनोभीष्टं स्थापितं येन भूतले स्वयं रूपा कदा मह्यं ददाति स्वपदान्तिकं। वाञ्छाकल्पतरुभ्यश्च कृपासिन्धुभ्य एव च पतितानां पावनेभ्यो वैष्णवेभ्यो नमो नमः। जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौरभक्तवृन्द। हरे कृष्णा 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 हरे हरे, हरे राम 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 हरे हरे। हरे कृष्णा 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 हरे हरे, हरे राम 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 हरे हरे। हरे कृष्णा 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 हरे हरे, हरे राम 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 हरे हरे। இன்னைக்கு ரொம்ப விசேஷமான நாள். ஒரு பெரிய வைஷ்ணவர், நம்ம கௌடிய சம்பிரதாயத்திலேருந்து வந்தவர் பலதேவ் வித்யாபூஷன் சொல்லி ஒரு நம்ம சம்பிரதாயத்தில் சொல்லப்போனால் நம்ம சம்பிரதாயத்தை ஒரு காலகட்டத்தில் நம்ம சம்பிரதாயத்துக்கு எதுவுமே அத்தாரிட்டி இல்லாமல், எவிடன்ஸ் இல்லாமல், ரெஃபரன்ஸ் இல்லாமல் இருந்த நாளில் நம்ம கௌடிய சம்பிரதாயத்தோட முழு எவிடன்ஸு ரெஃபரன்ஸ் கொடுத்துட்டு நம்ம சம்பிரதாயத்தை கொண்டு போனது இந்த பலதேவ் வித்யாபூஷன் தான். நீங்கள் பகவத்கீதையில் கூட நீங்கள் பார்க்கலாம். ஸ்ரீல பிரபுபாதர் அவருக்கு டெடிகேட் பண்ணியிருக்காரு. அவரோட டிரான்ஸ்லேஷன், அவரோட பர்போர்ட்ஸ் எல்லாமே அவருக்கு டெடிகேட் பண்ணியிருக்காரு. பலதேவ் வித்யாபூஷன் ஸ்ரீல விஸ்வநாத் சக்கரவர்த்தி தாக்கூரோட அடிப்படையில் தான், அவங்க எழுதியிருக்கிற அந்த டீச்சிங்ஸில் தான் ஸ்ரீல பிரபுபாதர் கூட பாகவதம் பகவத்கீதையில் நிறைய அதில் கருத்துக்கள் எடுத்திருக்காரு. கருத்துக்களை எடுத்துகிட்டு டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்காரு ஸ்ரீல பிரபுபாதர். ஸோ இந்த அத்தியாயத்தை கொஞ்சம் இப்போ நம்ம படித்த ஸ்லோகா பற்றி நம்ம விளக்கத்தை கொடுத்துட்டு பலதேவ் வித்யாபூஷனை பற்றி நம்ம கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணலாம், அவரோட வரலாறை பற்றி. ஏன்னா எதுக்காக நான் அதை சொல்லணும்னு சொல்லி விரும்புகிறேன் அப்படின்னா, நம்ம கௌடிய சம்பிரதாயத்துக்கு முழுக்க நம்ம பரத வருஷத்தில் யாருக்குமே அந்த அளவுக்கு ஒடிசா, வெஸ்ட் பெங்கால், அப்புறம் நம்ம கௌடிய சம்பிரதாயத்தில் இருக்கிற பக்தர்கள் மட்டும்தான் நம்ம சம்பிரதாயத்தை பற்றி தெரியும். வேறு யாருக்குமே நம்ம சம்பிரதாயத்தை பற்றி அவ்வளோவா தெரியாது. ஸ்ரீ சம்பிரதாயத்தை பற்றி 4 சம்பிரதாயம் இருக்குது. 4 சம்பிரதாயத்தில் கௌதம் அது 4 சம்பிரதாய ನಾವು ಫಾಲೋ ಮಾಡೋ ಸಂಪ್ರದಾಯ 4 ಸಂಪ್ರದಾಯ ಇದೆ. ಕುಮಾರ ಸಂಪ್ರದಾಯ, ಶ್ರೀ ಸಂಪ್ರದಾಯ, ಮಧ್ವ ಸಂಪ್ರದಾಯ, பிரம்ம ಸಂಪ್ರದಾಯ. ஸோ இந்த 4 சம்பிரதாயம் அத்தாரிட்டேட்டிவ், அதாவது அத்தன்டிக் சம்பிரதாயாஸ். இந்த சம்பிரதாயத்தில் ஒருத்தர் அந்த பக்தி தொண்டை கடைப்பிடிச்சா பகவான்கிட்ட போகிறதுக்கு வழிகாட்டுவாங்க அப்படின்றது ஒரு வைதீகம். அது மட்டும் இல்லாமல் சாஸ்திரங்களை இங்கே இந்த எல்லா சம்பிரதாயத்திலும் 4 சம்பிரதாயத்திலையும் உயர்ந்தமான ஆச்சாரியாஸ் அதை தலைமை எடுத்து பரவலாக இந்த வைஷ்ணவத்தை பற்றியும் பக்தி தொண்டை பற்றியும் பகவானை பற்றியும் பிரச்சாரம் பண்ணியிருக்காங்க. அதில் நம்ம கௌடி சம்பிரதாயத்தை பற்றி நீங்கள் யாரை வேணால் போய் சவுத் இந்தியாவிலே போய் கேளுங்க, தெரியாதுன்னுவாங்க. நார்த் இந்தியாவில் கூட யாருக்கும் தெரியும் அப்படின்னா, வெளியில் நம்ம சவுத் இந்தியா தவிர புரி ஜெகநாத்தில், அதுக்கப்புறம் வெஸ்ட் பெங்காலில் மட்டும்தான் இவரை பற்றி தெரியும். ஏன் அப்படின்னா, சைத்தன்ய மகாபிரபுவை பற்றி நிறைய பேருக்கு தெரியாது. அவர் பகவான கிருஷ்ணனோட அவதாரம்னு சொல்லி நம்ம இஸ்கான் மூமெண்ட்டு இல்லைனா கௌடியா மட்டம் இல்லை, இவங்களுக்கு மட்டும் 2 மட்டத்துக்கு மட்டும்தான் தெரியுமே தவிர, இப்போ தான் மத்வ சம்பிரதாயத்தில் தெரிய வருது. மத்வ சம்பிரதாயத்தெல்லாம் பிரபுபாதரை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு அவங்கள நிறைய இடத்துல க்ளோரிஃபை பண்ணியிருக்காங்க. இப்போ இருக்கிற மத்வ சம்பிரதாயத்தில் இருக்கிற ரீசெண்ட்டு மட்டாதிபதி கூட பிரபுபாதரை பற்றி நிறைய தெரிஞ்சு வச்சுருக்காரு. பெரிய பெரிய சத்சங்கத்தில் அவரை பற்றி பேசியிருக்காரு. பிரபுபாதரை பற்றி பிரபுபாதர் ஒரு உயர்ந்தமான பக்தர். அவர் மாதிரி ஒரு பிரச்சாரகர் எந்த ஆச்சாரியனாலையும் முடியலன்னு கூட அவரே சொல்லியிருக்காரு. ஸோ அதனால் யாருக்குமே நம்ம கௌடிய சம்பிரதாயத்தை பற்றி தெரியாது. ஏன்னா ஒரு காலகட்டத்தில் கேள்விக்குறியாக ஆயிடுச்சு. கௌடிய சம்பிரதாயம் எப்படி வந்தது,
எங்கேருந்து வந்தது. இப்போ நம்ம வந்து எல்லாருமே நம்ம ஃபாலோ பண்ணிருக்கோம், நிறைய பேர் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம். நம்ம இஸ்கான் ஆகட்டும், நம்ம கௌடிய மட்டம் ஆகட்டும், இந்த சம்பிரதாயத்தை பற்றி நம்ம ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம். ஆனால் யாருக்குமே அந்த சம்பிரதாயம் எப்படி வந்ததுன்றதே தெரியாது. அதோட ஆரிஜின் யாருக்குமே தெரியாது. அதனால தான் இந்த கௌடிய சம்பிரதாயத்தை வந்து எப்படி வந்திருக்கு அப்படின்னா, நம்ம வந்து அந்த இதில் பார்க்கலாம். டிசிப்ளிக் செக்ஷனில் பிரபுபாதர் கொடுத்துருக்காரு. 32 ஆச்சாரியஸோட பேர்கள் கொடுத்துருக்காரு. கிருஷ்ணாலேருந்து ஸ்ரீல பிரபுபாதர் வரைக்கும் அது எல்லாருக்குமே தெரிய வரட்டும்ன்றது தான் அந்த ஆச்சாரியஸ் பேரெல்லாம் அங்கே கொடுத்துருக்காங்க. அதில் பலதேவ் வித்யாபிஷன் பேர் கூட இருக்குன்னு நினைக்கிறேன், அதில் இருக்கும். ஸோ ஒரு காலகட்டத்தில் சைத்தன்ய மகாபிரபுவுக்கு வந்து அடுத்த மாதவேந்திரபுரி அப்படின்னு சொல்லி மத்வ சம்பிரதாயத்தில் நம்ம உடுப்பி எல்லாருமே போயிருக்கோம். உடுப்பியில் வந்து அஷ்டமட்டம் இருக்குது, 8 மடம் இருக்குது. அந்த 8 மடத்தை வந்து ஸ்தாபனை பண்ணியிருக்கிறது வந்து மத்வாச்சாரியர். ஸோ மத்வாச்சாரியர் யாருன்னா, திரேதா யுகத்தில் அவர் வந்து ஹனுமானா வராரு, துவாபர யுகத்தில் பீமனா வராரு, கலியுகத்தில் மத்வாச்சாரியராக வராரு. ஹனும பீம மத்வா அப்படின்னு சொல்லி ஒரு பாட்டு இருக்குது. மத்வ சம்பிரதாயத்தில் ஒரு பாட்டு பாடுவாங்க அவங்க. ஹனுமானுக்கு வந்து அவர் என்ன பண்ணுவாங்கன்னா பிராணதேவர்னு சொல்லி சொல்லுவாங்க. மத்வ சம்பிரதாயம் அவங்களாம் பிராணதேவர்னு சொல்லி பேர் வச்சுருக்காங்க அவங்களுக்கு. ஸோ அந்த மத்வாச்சாரியர் தான் அந்த உடுப்பி அந்த கோயிலை வந்து நிர்வாகம் பண்ணி அதை வந்து ஸ்தாபனை பண்ணது அவர் தான். ஸோ இவங்க ஒரு சம்பிரதாயத்துலேயும் ஒரு தத்துவம் இருக்குது. ஸ்ரீபாத் ராமானுச்சாரியா ஸ்ரீ சம்பிரதாயத்துக்கு அவர் தான் தலைமை. அவரோட தலைமையில் வந்து அப்புறம் ருத்ர சம்பிரதாயில் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, சிவபெருமாள் தான் உயர்ந்தமானவர் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் சங்கராச்சாரியர் வந்து கோவிந்தனை வந்து பஜனை பண்ணலன்னா அவன் மூட அப்படின்னு சொல்கிறாங்க. கோவிந்தம் மூட பஜை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அவருக்கு வந்து என்ன அப்படின்னா, அவங்க தத்துவம் வந்து என்ன அப்படின்னா, சங்கராச்சாரியோட தத்துவம் வந்து பரமாத்மாவுக்கு உருவம் இல்லை, அவர் வந்து நிராகாரவாதி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸ்ரீ மத்வ சம்பிரதாயத்தில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஜீவாத்மா பரமாத்மா வேறு அப்படின்னு சொல்லி அந்த தத்துவத்தை வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாங்க மத்வாச்சாரியர். ஸோ இந்த மத்வாச்சாரியரில் வந்த லீனியேஜில் தான், அந்த ஒரு வம்சத்தில் வந்தவர் தான், அந்த சம்பிரதாயத்தில் வந்தவர் தான் மாதவேந்திரபுரின்னு சொல்லி. ஸோ மாதவேந்திரபுரி என்ன பண்ணுறாரு அப்படின்னா, மத்வ சம்பிரதாயத்தை கடைப்பிடிச்சிட்டு இந்த வெங்காளத்துக்கு வரும்போது இல்லை ஒடிசாவுக்கு வரும்போது சைத்தன்ய மகாபிரபு பற்றி அவர் நிறைய கேட்குறாரு. சைத்தன்ய மகாபிரபு பற்றி கேட்டுட்டு என்ன பண்ணுறாரு அப்படின்னா, இந்த ராதாராணி தத்துவத்தை பற்றி நிறைய அவர் ஆழமாக படித்து சாஸ்திரங்கள் எல்லாம் படித்து, ஏன்னா கோஸ்வாமிஸ் வந்து நிறைய அதை பற்றி எழுதியிருக்காங்க. ஸோ அதை வந்து நல்லா ஸ்டடி பண்ணி ஆராய்ச்சி பண்ணி அந்த சம்பிரதாயத்துக்கு அப்படியே அவர் வந்து அந்த மத்வ சம்பிரதாயத்துலேருந்து ஒரு கிளை, இது ஜஸ்ட் ஒரு மரத்தில் எப்படி ஒரு பிரான்ச் இருக்கோ அந்த மாதிரி ஒரு பிரான்ச் இது. ஆக்சுவலாக நம்ம எல்லாமே மத்வ சம்பிரதாயத்துக்கு இட் பிலாங்ஸ் டு மத்வ சம்பிரதாயம். மத்வ சம்பிரதாயத்தில் தான் வந்திருக்கோம் நம்ம. ஆனால் மத்வ சம்பிரதாயத்திலே அந்த ஒரு கிளை தான் இந்த கௌடிய சம்பிரதாயம். அதாவது இன்னும் சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, வைஷ்ணவாஸ் அப்படின்னா விஷ்ணு பக்தர்கள்னு அர்த்தம், கிருஷ்ணாஸ் அப்படின்னா கிருஷ்ண பக்தர் அப்படின்னு சொல்லி அர்த்தம், கௌடியாஸ் அப்படின்னா ராதாராணியோட பக்தர் அப்படின்னு அர்த்தம். நம்மளோட இதுவே வந்து ராதாராணியோட பேர் தான் இருக்குது. கௌடியா அப்படின்னா ராதாராணியோட பக்தர்கள் அப்படின்னு சொல்லி அர்த்தம். நம்ம சம்பிரதாயத்தில் மட்டும்தான் ராதாராணியை பற்றி நிறைய வந்து ஆழமாக விளக்கத்தை நம்ம கேட்டிருக்கோம், படிச்சிருக்கோம், நிறைய நம்மளும் பிரச்சாரம் பண்ணியிருக்கோம். நம்ம ராதாஷ்டமி எல்லாம் நம்ம பண்ணுறோம். ஸோ இந்த கௌடிய சம்பிரதாயத்தில் இதை பற்றி ஒரு காலகட்டத்தில் என்ன ஆச்சு அப்படின்னா, ஒடிசாவில் பலதேவன் சொல்லி ஒரு நபர் வந்து பிறப்பு எடுக்கிறாரு. ஆனால் இவரை பற்றி ஒரு அப்பாவை பற்றியோ அம்மா பற்றியோ எதுவும் வரலாறு இல்லை, எந்த வரலாறுலையும் எதுவும் சொல்லப்படல. ஆனால் ஒடிசாவில் ஒரு விவசாயிக்கு வந்து விவசாய குடும்பத்தில் பிறப்பு எடுக்கிறாரு. சின்ன வயசுலேயே இவருக்கு வந்து வேதங்களை படிக்கிறதோ, வேதங்களை பற்றி புரிஞ்சிக்கிறதோ, இந்த மாதிரி சத்சங்கத்தில் உட்காந்து கேட்குறது வந்துன்னா ரொம்ப ஒரு ஆர்வம் இவங்களுக்கு. இப்படி ஆர்வமாக இருந்த இவர் என்ன பண்ணார் அப்படின்னா, நிறைய அப்படியே அந்த ஒடிசாலேருந்து
பயணம் பண்ணுறாங்க. பயணம் பண்ணி 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 என்ன பண்ணுவாங்க, உடுப்பிக்கு வந்துடுறாரு. கர்நாடகாவுக்கு வந்து மத்த சம்பிரதாயத்தில் அணிஞ்சிட்டு அங்கே அலையம் ஆகிடுறாரு. மத்த சம்பிரதாயத்தை அலைஞ்சு அங்கே வந்து அணிஞ்சு அந்த குரு வந்து அப்ரோச் பண்ணுறாங்க மத்த சம்பிரதாயத்தில். அவங்கக்கிட்ட தெரிஞ்சுக்கிறாங்க, இந்த சம்பிரதாயத்தை பற்றி தெரிஞ்சுக்கிறாங்க. இந்த சம்பிரதாயத்தை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு அங்கே தீட்சா வாங்கி அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா சன்னியாசத்தையும் வாங்கிடுறாங்க. சன்னியாசத்தை வாங்கிட்டு ஏன்னா சன்னியாசத்தை வாங்கிட்டு சும்மா உட்காந்துட்டு இருக்க முடியாது. ஏன்னா அதில் சன்னியாசத்தில் பல வகையான சன்னியாசிஸ் இருக்காங்க. க்ஷேத்திர சன்னியாசி, பால சன்னியாசி, அப்புறம் வந்து எல்லா க்ஷேத்திரங்களுக்கும் வந்து பிரச்சாரம் பண்ணுற ஒரு நபர் வந்து இன்னொரு சன்னியாசி, அந்த மாதிரி ஒரு சன்னியாசி இருக்காங்க. இவங்க வந்து எல்லா க்ஷேத்திரத்துக்கும் வந்து சன்னியாசி, இவங்க வந்து பிரச்சாரத்துக்காக போயிட்டே இருப்பாங்க எல்லா இடத்துலையும். அப்படி போயிட்டு இருக்கும்போது தான் இவர் என்ன பண்ணார் அப்படின்னா இந்த பிருந்தாவனத்துக்கிட்ட வராரு. மாயாப்பூரில் பிருந்தாவனத்துக்கிட்ட வராரு. அங்கே ராதா தாமோதர் கோசாமி என்ற ஒரு கௌடிய சம்பிரதாயத்தில் இருக்கிற ஒரு நபரை, ஒரு ஆச்சாரியரை வந்து பார்த்து பேசி அவர்கிட்ட சிக்ஷனம் எடுக்கிறார். அவர்கிட்ட தீட்சை எடுக்கிறார். அவர்கிட்ட இந்த சைத்தன்ய மகாபிரபு பற்றி நிறைய கேட்குறாரு. அவருக்கு சைத்தன்ய மகாபிரபு பற்றி கேட்ட உடனே நிறைய ஆர்வம் வந்துடுது. இவரை பற்றி இன்னும் நிறைய நான் தெரிஞ்சுக்கணும். ஏன்னா சைத்தன்ய மகாபிரபு ஒரு தத்துவம் இருக்குது, அச்சிந்தா பேத அபேத தத்துவா அப்படின்னு சொல்லி அது பேர். we are qualitatively one but we are differ in quantity அப்படின்னு சொல்லி அதுக்கு அர்த்தம். குவாலிட்டேட்டிவ்லி நம்மளுக்கும் பகவானுக்கு குணத்தில் நம்ம ஒருத்தர் தான், ஆனால் சங்கியில் வந்து நம்ம வந்து சிறு அளவுக்கு தான் இருக்கிறோம், ஆனால் பகவான் வந்து பெரிய அளவுக்கு இருக்காங்க. அது வந்து நம்ம வந்து மெஷர் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ இப்படி இவர் என்ன பண்ணார் அப்படின்னா பலதேவ் வித்யாபூஷன் அந்த ராதா தாமோதர் கோசாமி அவர்கிட்ட நிறைய விஷயங்களை கேட்டுக்கிறாங்க. கௌடிய சம்பிரதாயத்தை பற்றி, ராதாராணி பற்றி, அதுக்கப்புறம் ஜீவ கோசாமி எழுதுன சட் சந்தர்பா அப்படின்னு சொல்லி ஒரு புஸ்தகம், ஒரு நூல் இருக்குது. இதை பற்றியெல்லாம் நிறைய கேட்டுக்கிறார். நிறைய கேட்டுக்கிட்டு இன்னும் ரொம்ப ஆர்வமாக அவர்கிட்ட உக்காந்து பணிவாக வந்து தத்துவங்களெல்லாம் பேசுகிறாரு. தத்துவங்களெல்லாம் அவர் ராதா தாமோதர் கோசாமி சொல்லிவிட்டு அவர்கிட்ட கேட்டுக்கிறார். இதெல்லாம் கேட்ட பிறகு என்ன பண்ணார் அப்படின்னா இன்னொரு ஆச்சாரியா ஒருத்தர் இருக்கார், அதே மாதிரி அவர்கிட்டையும் போய் இந்த ரசதத்துவத்தை பற்றியெல்லாம் கேட்டுக்கிறார். ஸோ இதெல்லாம் கேட்டுக்கிட்டு ராதா தாமோதர் கோசாமி அவருக்கு சொல்கிறாரு, என்கிட்ட நீங்கள் இப்போ வந்து சிக்ஷை எடுத்தது போதும், நீங்கள் பிருந்தாவனத்தில் போய் இன்னொரு நபர் இருக்கார், ஒரு ஆச்சாரியா இருக்கார், அவர் பேர் என்ன சொல்கிறது, அது விஸ்வநாத் சக்கரவர்த்தி டாக்கூர், அவர்கிட்ட போய் நீங்கள் இன்னும் நிறைய கற்றுக்க வேண்டியது இருக்குது, அவர்கிட்ட போங்க அப்படின்னு சொல்லி அப்படியே அனுப்பிச்சிடுவார். அப்போ என்ன பண்ணுறாரு, விஸ்வநாத் சக்கரவர்த்தி டாக்கூர்கிட்ட போகிறாரு. விஸ்வநாத் சக்கரவர்த்தி டாக்கூர்கிட்ட போய் மறுபடியும் அந்த கௌடி சம்பிரதாயத்தை பற்றி நிறைய தெரிஞ்சுக்கிறாரு. கிருஷ்ண தத்துவா, ராதா தத்துவா, அத்வைத தத்துவா, பஞ்ச தத்துவா, ரச தத்துவா, இந்த தத்துவங்கள் எல்லாமே அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு மறுபடியும் ஒரு ரசத்தத்துவத்தை மட்டும் இன்னொரு நபர் செப்பரேட்டாக ஒருத்தர் இருக்கார், அவர்கிட்ட போய் நீங்கள் கேட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லி விஸ்வநாத் சக்கரவர்த்தி டாக்கூர் அவர்கிட்ட அனுப்புகிறாரு. ஸோ இப்படி அவர் இதை இவங்ககிட்ட எல்லாமே பேசிக்கிட்டு இவங்ககிட்ட எல்லாமே கற்றுக்கிட்டு என்ன பண்ணாங்க, ஒரு திருப்பம் வந்தாங்க. இந்த திருப்பம் என்ன அப்படின்னா, இவங்க இந்த கல்வியை படிச்சுட்டு இருக்கும்போது முஸ்லீம்ஸோட அந்த என்ன சொல்கிறது கேப்சர் பண்ணுறதுக்காக வராங்க. பிருந்தாவனத்தை கேப்சர் பண்ணுறதுக்காக வராங்க. கோயிலெல்லாம் துவம்சம் பண்ணுறது, விக்கிரகங்களெல்லாம் துவம்சம் பண்ணுறது, அங்கே இருக்கிற வைஷ்ணவாஸ் எல்லாமே நிறைய சித்திரஹிம்சை கொடுத்து அவங்கள வந்து எந்த விதமான ஒரு பக்தி தொண்டு பண்ணுறதுக்கு ஒரு பக்தி தொண்டு பண்ணாமல் விடுறது, இந்த மாதிரியெல்லாம் ஆகும்போது நிறைய விக்கிரகங்கள் எடுத்துகிட்டு போகிறதுக்கு வந்து முயற்சி பண்ணும்போது என்ன பண்ணாங்க அப்படின்னா, இந்த நம்ம கௌடிய சம்பிரதாயத்தில் இருக்கிற வைஷ்ணவாச்சாரியாஸ் என்ன பண்ணுவாங்க, எல்லா விக்கிரகத்தையும் வந்து ஜெய்ப்பூருக்கு அனுப்பிச்சிடுறாங்க. ஏன்னா ஜெய்ப்பூர் வந்து பிருந்தாவனத்துக்கு ரொம்ப கிட்ட. ஸோ பிருந்தாவனத்துக்கும் ஜெய்ப்பூருக்கு வந்து ரொம்ப ஷார்ட் டிஸ்டன்ஸ் தான். அப்போ என்ன பண்ணார் அப்படின்னா, அங்கே ஒரு உயர்ந்தமான ஒரு ஆச்சாரியர் இருந்தார், ஒரு ராஜா இருந்தார், ராஜா ஜெய்சிங் அப்படின்னு சொல்லி ஒரு ஆச்சாரியர் இருந்தார். அவர் இந்த கௌடி சம்பிரதாயத்தை பற்றி நிறைய கேட்டிருக்காங்க. எப்படின்னா அவங்க அப்பா வந்து சின்ன வயசில் ஒரு 11 வயசு இருக்கும்போது பிருந்தாவனத்தை கூட்டி போய் அவருக்கு நிறைய காமிச்சிருக்காரு. நிறைய காமிச்சு
கிருஷ்ணரோட லீலைகளை பற்றி சொல்லி, ராதாராணியை பற்றி லீலைகளை சொல்லி, அவங்க கோபிகாஸோட லீலைகள்லாம் அதை பற்றி சொல்கிறதுனால இவங்களுக்கு நல்ல ஆர்வம். அது இல்லாமல் அவங்களுக்கு ஒரு நல்ல ஒப்பீனியன், கௌடிய சம்பிரதாயத்தை பற்றி நல்ல ஒப்பீனியன். அதனால் இவர் ஜெய்சிங் என்ன பண்ணாங்க அப்படின்னா, ராஜா ஆகிறதுக்கு முன்னாடியே அவங்க என்ன பண்ணாங்கன்னா, கௌடி சம்பிரதாயத்தை அவங்களாம் அந்த ஆச்சாரியஸ் எல்லாம் கூப்பிட்டு, நீங்கள் இந்த மாதிரி மகாமந்தியரோட தொல்லை நீங்கள் தாங்க முடியாது, அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, பிருந்தாவனத்துக்கும் ஜெய்ப்பூருக்கும் ஒரு நடுவில் ஒரு பார்டர் இருக்குது ராஜஸ்தானுக்கு, அந்த இடத்துல நீங்கள் வந்துடுங்க அப்படின்றாங்க. அந்த இடத்துல நீங்கள் வந்து உங்கள் டீட்டெயில்ஸ் எல்லாம் அங்கே வச்சுக்கோங்க, அதுக்கப்புறமா நான் வந்து அதை எப்படி பாதுகாப்பு பண்ணுன்றது நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி அவருக்கு எல்லாரையும் கூப்பிட்டு அங்கே ராதா தாமோதர் டெம்பிள், ராதா கோவிந்தாஜி டெம்பிள். விருந்தாவன் ಹೋಗಿದ್ರಾ நீங்கள் போகல ப்ரோ? விருந்தாವನ್ போகல, ನೀವು ಹೋಗಿಲ್ಲಲ್ಲ? ನೀವು ಒಬ್ಬರೇ ಹೋಗಿರೋದು, ಯಜಮಾನರು ಹೋಗಿಲ್ಲ, ಬಂದಿದ್ರಾ? ராதா கோவிந்தாஜி, ராதா தாமோதர், ராதா கோபிநாத், ராதா மதன் மோகன், இவங்கெல்லாம் ரொம்ப பிரின்சிபல் டீட்டீஸ், கோசாமிஸ் வந்து வர்ஷிப் பண்ண டீட்டீஸ் இவங்கெல்லாம். அந்த ராதா கோவிந்தாஜி வந்து ஜீவகோசாமி வந்து வர்ஷிப் பண்ண டீட்டீஸ். பெரிய பெரிய டெம்பிள், ரொம்ப ஹைட்டாக இருக்கும், இவங்க கட்டினதெல்லாம் பெரிய பெரிய டெம்பிள்ஸு. அப்போது அந்த ராதா கோவிந்தையும் எடுத்துகிட்டு வராரு. அதை எடுத்துகிட்டு வந்து என்ன பண்ணுறாங்க, இந்த ஜெய்சிங் சொன்ன இடத்துல வந்து கீழே பதிச்சிடுறாரு எல்லாத்தையும். அந்த காலத்தில் எல்லாமே எதுவுமே இது இல்லை, செக்யூரிட்டி சேஃப்டி எல்லாமே பூமிக்குள்ளே தான் வைக்கிறது தான். எல்லாமே பணம், ட்ரெஷரு, டிடிஸு எல்லாமே பூமிக்குள்ளே வைக்கிறது தான், பூமிக்குள்ளே பதிச்சிடுவாங்க இவங்க வந்து இது பண்ணிடுறாங்கன்ட்டு. சரி, அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா, ஜெய்சிங் வந்து அரசர் ஆகிடுறாரு அப்பா போன பிறகு. அதுக்கப்புறம் என்ன பண்ணால், நீங்கள் தைரியமாக எங்ககிட்ட கொண்டு வாங்க, எங்கள் மாநிலத்துக்கு கொண்டு வந்துடுங்க, ராஜஸ்தானுக்கு கொண்டு வந்துடுங்க, ராஜஸ்தானுக்கு கொண்டு வந்து எங்கள் மாநிலத்தில் வச்சுக்கோங்க, நானே வந்து அது வந்து நான் டேக் கேர் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவங்களையும் அழைச்சிட்டு வந்து அந்த ராதா கோவிந்தாஜியும் வந்து கொண்டு வந்துடுறாரு எங்கள் ஜெய்ப்பூருக்கு. கரோலி அப்படின்னு சொல்லி ஒரு இடம் ஜெய்ப்பூரில். அந்த இடத்துல இப்போ கூட நீங்கள் போனால் ஜெய்ப்பூர் மெயின் சிட்டிலே இந்த ராதா கோவிந்தாஜி டெம்பிள் இருக்குது. ரொம்ப ஃபேமஸான டெம்பிள், கௌடிய சம்பிரதாயத்துக்கே ஒரு பெரிய என்ன சொல்கிறது ஹெட் குவார்ட்டர்ஸ் மாதிரி இது. ஸோ அந்த இடத்துல எல்லா டீட்டெயில்ஸும் கொண்டு வந்துட்டாங்க, முக்கியமாக ராதா கோவிந்தாஜி கொண்டு வந்துட்டாங்க. சரி, இவரும் வந்து வைஷ்ணவர் ஆகிட்டார். யார்? ஜெய்சிங். ஏன்னா ஜெய்சிங் வந்து ரொம்ப நெருக்கமான ஒரு உறவு வச்சுருக்காங்க கௌடி சம்பிரதாயத்து மேலே. ஆனால் மஹமதியர்கள் வந்து அந்த ஜெய்சிங் இருக்கிற டைமில் வந்து ராஜஸ்தான் வர்றதுக்கு பயப்படுறாங்க. ஏன்னா ராஜஸ்தானில் இருக்கிற எல்லா ராஜ்புட்ஸும் வந்து பயங்கரமான சரியான வலிமையான சத்திரியங்க. அது தெரிஞ்சுக்கிட்டு அந்த முஸ்லீம்ஸ் வந்து அங்கே வராமல் அவாய்ட் பண்ணிடுறாங்க, அங்கே போகிறதே வேண்டாம் அப்படின்னு சொல்லி அவாய்ட் பண்ணிடுறாங்க. அவாய்ட் பண்ணிவிட்டு என்ன பண்ணுவாங்க, அவங்க கூட ஒரு நல்ல ரேப்போர்ட் வச்சுக்கிறாங்க. ராஜஸ்தானில் இருக்கிற ராஜபுட்ஸ் கிட்ட நிறைய ரேப்போர்ட்ஸ் வச்சுக்கிட்டு அந்த ராஜபுட்ஸோட பொண்ணுங்கள் எல்லாமே கொஞ்சம் கல்யாணம் கூட பண்ணிக்கிறாங்க. அப்போ தான் அவங்ககிட்ட நல்லா இதாக இருக்க முடியும்னு சொல்லி, ஃபேவரபுளாக இருக்க முடியும்னா அவங்கள வந்து ஏதாவது அவங்களுக்கு ஒரு த்ரெட் வந்துடும், ஒரு பயம் வந்துடும் அப்படின்னு சொல்லி. ஸோ இப்படி இருக்கும்போது அந்த ராஜஸ்தான் வந்து சேஃப்டி ஆகிடுச்சுங்க கௌடி சம்பிரதாயத்துக்கு. ஆனால் இவர் இங்கே ராதா கோவிந்தாஜி ரெண்டுமே வந்து யாருமே வந்து ஆராதனை பண்ணுறதில்ல. எங்கேயும் நம்ம சம்பிரதாயத்தை விட்டு வேறு எங்கேயும் இது பண்ணுறதில்ல. லக்ஷ்மி நாராயணா பண்ணுறாங்க, லக்ஷ்மி நரசிம்மா பண்ணுறாங்க, அதே மாதிரி சீதாராம் இப்படிலாம் பண்ணுவாங்களே தவிர ராதாகிருஷ்ணாவை சேர்த்து யாருமே வந்து ஆராதனை பண்ணுறதில்ல. அது பண்ணவும் கூடாது. அந்த அளவுக்கு உயர்ந்தமான ஒரு தகுதி இருந்தால் தான் பண்ண முடியும். ராதாகிருஷ்ணாவை சேர்த்து நம்ம ஒரே சம்பிரதாயம் தான் பண்ணுறது. அந்த அளவுக்கு தூய்மையான ஒரு சம்பிரதாயத்தை நம்ம கடைப்பிடிச்சிக்கிறோம். அந்த அளவுக்கு டிடி வர்ஷிப் அவ்வளோ இதாக இருக்குது, ஸ்ட்ரிக்டாக இருக்குது. அதனால தான் நான் சொல்லுவேன், அபிஷேகம் பண்ணும்போது யாரையும் பக்கத்தை கூட்டு வராதிங்க. அவங்க சிக்ஷா வாங்கியிருக்கணும், இல்லை தீக்ஷா வாங்கியிருக்கணும், இல்லை ஷெல்டர் வாங்கியிருக்கணும், இதோ குறைஞ்சபட்சம் ஷெல்டராவது வாங்கியிருக்கணும், இல்லை தீக்ஷாவது வாங்கியிருக்கணும். ஏன்னா அதை வந்து தூய்மையாக அதை குளிச்சுட்டு வரணும், நாமத்தை சொல்லியிருக்கணும், சத் சங்கத்தில் வந்து கலந்துருக்கணும், ரெகுலர் டிடி வர்ஷிப் இருக்கணும், டெய்லி வீட்டில் டிடி வர்ஷிப் இருக்கணும். நம்ம சம்பிரதாயத்துக்கு தகுந்த மாதிரி நம்மளாம் அது வந்து ஸ்பெக்குலேட் பண்ணியெல்லாம் பண்ணக்கூடாது. ஏதோ ஒன்று பண்ணிட்டு போகிறோன்றது மாதிரிலாம் இருக்கக்கூடாது. அதுக்கு சில இது இருக்குது, நியமங்கள் இருக்குது. அந்த நியமங்களை வந்து நம்ம ஃபாலோ பண்ணணும். ஆச்சமனம் பண்ணிக்கிட்டு உள்ளே போகணும், குளிச்சுட்டு உள்ளே போகணும். இதெல்லாம் நிறைய கொஞ்சம் ரொம்ப சிம்பிளானது தான், அவ்வளோ பெரிய ஒன்றும் கிடையாது. ஈஸியாக பண்ண வேண்டியதுதான். அது அவ்வளோ பெரிய தபஸெல்லாம் ஒன்றும் கிடையாது. காட்டில் போய் தபஸ் பண்ணுற அளவுக்கெல்லாம் கிடையாது. சிம்பிளாக தான், நம்ம என்ன வீட்டில் பண்ணுறாமோ அதே தான், எல்லோரும் பண்ணுறது தான். ஸோ கொஞ்சம் தூய்மையாக இருக்கணும், அவ்வளோதான் கொஞ்சம். ஸோ அந்த ராதாகிருஷ்ணாவை எப்படி வழிபாடு பண்ணுறாங்கன்றது வந்து
இங்கே ராமானுஜாச்சாரியாவோட சீடர்கள் வந்து சில பேர் நார்த் இந்தியாவில் இருக்காங்க. அதில் ஒருத்தர் வந்து ராமானந்தா அப்படின்னு சொல்லி ஒருத்தர், அவர் பேர் நம்ம தென்னிந்தியாவில் ஸ்ரீரங்கம், திருப்பதி, மேல்கோட்டை எப்படி ஃபேமஸோ ராமானந்தாச்சாரியா, ஸ்ரீபாத் ராமானுஜாச்சாரியோட இது தலைமையில், அதே மாதிரி நார்த் இந்தியாவில் கூட ஸ்ரீபாத் ராமானுஜாச்சாரியோட ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. அதில் ராமானந்தா அப்படின்னு சொல்லி ஒருத்தர் ரொம்ப வந்து ஃபேமஸான ஒரு சீடர். அவர் என்ன பண்ணார், ஸ்ரீ சம்பிரதாயத்தை வந்து பரவலாக வந்து ஸ்ப்ரெட் பண்ணார் நார்த்தில். அவர் ஸ்ப்ரெட் பண்ணதில் எல்லா இடத்தையும் வந்து அவர் கேப்சர் பண்ணிட்டார். ஜெய்ப்பூரில் கேப்சர்னா அவங்க தலைமையாக பண்ணிக்கிட்டாங்க, சென்டர் மாதிரி பண்ணிக்கிட்டாங்க. எல்லா டெம்பிள்ஸும் கட்டிக்கிட்டு அவங்களோட கண்ட்ரோலில் வச்சுருக்காங்க. இப்போ நம்ம எப்படி இஸ்கான் கண்ட்ரோலில் இருக்கோ அந்த மாதிரி அவங்களோட அந்த கண்ட்ரோலில் வச்சுக்கிட்டாங்க. அந்த கண்ட்ரோலில் வச்சுக்கிட்டு ராதா கோவிந்தா மட்டும் அவங்க கண்ட்ரோலில் இல்லை. இது வந்து அவங்களோட இதுக்கு வருது, அந்த அவங்களோட நாலேஜுக்கு வருது. என்ன எல்லா கோயிலும் நம்ம கண்ட்ரோலில் இருக்குது, ஆனால் ராதா கோவிந்தா மட்டும் ராஜா ஜெய்சிங்கோட கண்ட்ரோலில் இருக்குது. அது இல்லாமல் இவர் ராதாகிருஷ்ணன் 2 பேரையும் வந்து பூஜை பண்ணிகிட்டு இருக்காங்க. எப்படி பண்ணுறாங்க, இது பண்ணக்கூடாது. ஏன்னா அவர் வந்து சீதாராமரை வச்சு அவர் வழிபாடு பண்ணிகிட்ருக்காங்க. சரி, போய் ராஜா ஜெய்சிங் கிட்ட கேட்குறாரு, எப்படி நீங்கள் ராதாகிருஷ்ணன் வந்து நீங்கள் வழிபடுறீங்க, என்ன சம்பிரதாயத்தை நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ கேட்கும்போது நாங்கள் இந்த மாதிரி ஜெய்சிங் சொல்கிறாங்க, நான் கௌடிய சம்பிரதாயத்தை நான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். அப்புறம் கௌடி சம்பிரதாயத்தை ஃபாலோ பண்ணும்போது ராதாகிருஷ்ணாவை சேர்த்து நீங்கள் பண்ணக்கூடாது, கௌடி சம்பிரதாயம் எங்கேருந்து வருதுன்னு கேட்குறாங்க. யார் அந்த கௌடி சம்பிரதாயம், ஆச்சாரியர் யார், அதுக்கு எங்கே பாஷ்யம் எங்கே எழுதியிருக்காங்களா, வேதாந்த சூத்திரம் எதாவது எழுதியிருக்காங்களா, அதுக்கு யாராவது ஆச்சாரியா இருக்காங்களா, அதுக்கு யாராவது தலைமை இருக்காங்களா, ஏதாவது சென்டர் இருக்கா, ஹெட் குவார்ட்டர்ஸ் எதாவது இருக்கா அப்படின்னு சொல்லி எல்லா கேள்விகளும் கேட்குறாரு. இந்த கேட்குற கேள்விகளுக்கு அவருக்கு எதுவுமே பதிலே தெரியல. ராஜா ஜெய்சிங்க்கு பதில் தெரியல, என்ன பண்ணுறதுனே புரியல. அப்புறம் அங்கே அந்த ராதா கோவிந்தா வந்து வழிபாடு பண்ணுற ஒரு பூஜாரி ஒருத்தர் இருந்தார். அந்த பூஜாரியை போய் கேட்குறாரு, இந்த மாதிரி எல்லாம் வந்திருக்காங்க ராமானந்தீஸு, எப்படியெல்லாம் நீங்கள் இதெல்லாம் பண்ணுறீங்க, உங்கள் சம்பிரதாயம் பேர் என்ன, இதெல்லாம் கேட்குறாங்க, என்ன சொல்கிறதுன்னு சொல்லி அவங்கள அழைச்சின்னு வராங்க. அவங்கள அழைச்சின்னு வந்து இவங்க கேட்குற கேள்விக்கெல்லாம் அவர் என்ன பண்ணுறாங்க, ஒரு சிம்பிள் எக்ஸ்ப்ளனேஷன். நம்ம சொல்கிறோம் இல்லையா, நம்ம ஏன் இந்த சம்பிரதாயத்தை ஃபாலோ பண்ணுறோம், சைத்தன்ய மகாபிரபு ஃபாலோ பண்ணுறாங்க, அதனால தான் நாங்களும் பண்ணிகிட்டு இருக்கோம், எல்லாருமே இதான் சொல்கிறது. ரொம்ப ஆழமாக நம்ம போகாமல் சிம்பிளாக நம்ம சொல்லிடுவோம், சைத்தன்ய மகாபிரபு பண்ணிகிட்டு இருக்காரு, இன்னும் சொல்லப்போனால் பிரபுபாதர் ஃபாலோ பண்ணுறாரு, அதனால் நாங்கள் பிளைண்டாக நம்ம சொல்லிடுவோம். பிரபுபாதர் எங்கேருந்து வந்தார், அவரோட குரு எங்கே வந்தார், அது நம்மளுக்கு தெரியாது. அப்படி தெரியாதுன்னு சொல்லி நம்ம சொல்லிடுவோம். ஏன்னா நம்மளுக்கு அந்த ஆழமாக தெரிய வச்சுக்கல, நம்ம அந்த இன்ஃபர்மேஷன் நம்ம கேதர் பண்ணல. அதனால் எங்கே வந்தாங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இந்த மாதிரி சைத்தன்ய மகாபிரபுவே இந்த சம்பிரதாயத்தை ஃபாலோ பண்ணார், அதனால தான் நாங்கள் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி அவர் ஒரு சிம்பிளாக ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருக்காரு. இந்த எக்ஸ்ப்ளனேஷன் வந்து அவங்களுக்கு வந்து திருப்தி ஆகலை. நீங்கள் சொல்கிறது ஓகே, நாங்கள் இது பண்ணிக்கிறோம், ஆனால் அதுக்கு என்ன ப்ரூஃப் இருக்குதுன்னு கேட்குறாங்க. எப்போது நம்ம ஏதாவது ஒரு வழிபாடு பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு வந்து அத்தாரிட்டி இருக்கணும், ஒரு அத்தாரிட்டி இருக்கணும், ஒரு எவிடன்ஸ் இருக்கணும், ஒரு சாஸ்திரிக் ரெஃபரன்ஸ் இருக்கணும். அது இருந்தால் தான். அதனால தான் நான் அடிக்கடி ஏதாவது கிளாஸில் சொல்லும்போது இந்த ஸ்லோக்காவில் எப்படி சொல்கிறாங்க, பாகவதமில் எப்படி சொல்கிறாங்க, பத்ம புராணத்தில் எப்படி சொல்கிறாங்கன்னு சொல்லி பிரபுபாதர் கற்றுக் கொடுத்த அது கல்வி அது நம்மளுக்கு. பிரபுபாதர் அதனால தான் எல்லாமே ரெஃபரன்ஸோடு தான் சொல்லுவாங்க. நம்ம சம்பிரதாயத்தில் பிரபுபாதர் சீடர்களும் அதே மாதிரி தான், அவங்க சீடர்களும் அதே மாதிரி தான் சொல்கிறாங்க. ரெஃபரன்ஸ் இல்லாமல் எதுவுமே சொல்ல மாட்டாங்க. ஏன்னா ஃபஸ்ட்டு கேட்குறது யாராவது, நீங்கள் எந்த சம்பிரதாயத்தில் ஃபாலோ பண்ணுறீங்க, உங்களுக்கு குரு யார், எந்த பரம்பரையில் நீங்கள் வரீங்க, எந்த சாஸ்திரத்தை நீங்கள் வந்து இது ஃபாலோ பண்ணிட்டுருக்கீங்க, இதுதான் கேட்பாங்க. முதல்ல கேட்குறது அவங்க அதுதான். முதல்ல கேட்குறது சம்பிரதாயம் யார், அத்தாரிட்டி யார் உங்களுக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ அந்த மாதிரி கேட்கும்போது இது வந்து நம்ம பிரம்மாவே இந்த சம்பிரதாயத்தை ஃபாலோ பண்ணியிருக்காரு. ஸோ இவரெல்லாம் கேட்குறதுக்கு ஒன்றுமே பதில் இல்லை. அப்போ ராமானந்தீஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த கோயிலை வந்து உங்களோட கண்ட்ரோலில் இருக்கணும் அப்படின்னா, அதாவது கௌடி சம்பிரதாயத்தோட கண்ட்ரோலில் வச்சுருக்கீங்க நீங்கள், அவங்க கண்ட்ரோலில் இருக்கணும்னா நான் கேட்குற கேள்விக்கு எல்லாமே நீங்கள் பதில் கொடுத்தா, அதுக்கு நான் வந்து சாஸ்திரிக் ரெஃபரன்ஸ் நீங்கள் கொடுத்தா நீங்கள் வந்து கண்டினியூ பண்ணுங்கள். அப்படி இல்லாத பட்சத்தில் எங்களோட கொடியை வந்து நாங்கள் மாற்றுறோம் மேலே. இப்போ எல்லாருக்கும் ஒரு கொடி இருக்கு இல்லையா, நம்ம சம்பிரதாயத்துக்கு ஒரு கொடி இருக்குது. நம்ம சம்பிரதாயத்தை கொடி வந்து திலக்கு மாதிரி வரும், அதான் நம்ம சம்பிரதாயத்தை கொடி. இப்போ ஜெகநாத ரத யாத்திரைக்கு ஒரு கொடி இருக்குது, அந்த மாதிரி ஒரு சம்பிரதாயத்துக்கும் ஒரு கொடி இருக்கும். அப்போ இந்த மாதிரி நீங்கள் என்னோட கேள்விகளுக்கு நீங்கள் பதில் கொடுங்க, நீங்கள் வந்து டேக் ஓவர் பண்ணிங்க, நீங்கள் கண்டினியூ பண்ணிங்க. அப்படி இல்லைன்னா நாங்கள் வந்து இந்த கோயிலை டேக் ஓவர் பண்ணிடுறோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரி ஓகேன்னு சொல்லி இவர் ராஜா ஜெய்சிங் வந்து யோசனை பண்ணுறாரு, என்ன பண்ணுறது ஒன்றுமே புரியலையேன்னு சொல்லி. அதுக்கப்புறமா பிருந்தாவனத்தில் விஸ்வநாத் சக்கரவர்த்தி டாக்கூர் அவரோட ஞாபகம் வருது. அவருக்கு ஒரு கடிதம் எழுதுகிறாரு, இந்த மாதிரி எல்லாம் இப்படி கேட்குறாரு, உங்கள் கௌடிய சம்பிரதாயம் சொல்லி நீங்கள் பிரச்சாரம் பண்ணிகிட்டே இருக்கிறீங்க, எங்கேருந்து வருது இந்த கௌடி சம்பிரதாயம், இதுக்கு யார் அதிகாரி, இதுக்கு
யார் ஒரு அதிகாரி யார் இதுக்கு, எந்த சாஸ்திரத்தில் கௌடி சம்பிரதாயத்தை பற்றி எழுதியிருக்காங்க காமிங்க அப்படின்னு சொல்லி அவர் எல்லாம் கேட்குறாரு. இதுக்கு யாராவது நீங்கள் சொல்ல முடியுமான்னு சொல்லி இவர் கடிதம் எழுதுறாரு. அந்த கடிதம் போய் விஸ்வநாத் சக்கரவர்த்தி டாக்டர் டேபிளில் போய் யாரோ கொடுக்குறாங்க, டெலிவரி பண்ணுறாங்க. அவருக்கு ரொம்ப வயசாகிட்டு அப்போது. ஆனால் அவர் பெரிய பண்டிதர். விஸ்வநாத் சக்கரவர்த்தி டாக்டர் தான் சம்சாரதாவை பாடியிருக்கிறது. நம்ம பாடுறோம் மேலே மங்களாட்டில் அவர் தான் எழுதியிருக்கிறது. அவரோட கருத்துக்களெல்லாம் நிறைய பிரபுபாதர் எடுத்திருக்காரு. பாகவதமில் பகவத்கீதையில் அவரோட கருத்துக்களெல்லாம் எடுத்திருக்காரு. அப்புறம் இவர் இந்த டைமில் பலதேவ் வித்யாபூஷன் அவர்கிட்ட இது பண்ணிட்டுருக்காரு, சிக்ஷன் எடுத்துகிட்ருக்காரு, ட்ரைனிங் எடுத்துகிட்ருக்காரு. நம்ம கௌடி சம்பிரதாயத்தை பற்றின ட்ரைனிங் எடுத்துகிட்டு ஒரு பெரிய பண்டிதர் ஆகிட்டார். யார்? பலதேவ் வித்யாபூஷன். அவருக்கு பலதேவ் தான் பேர், வித்யாபூஷன் கிடையாது. பலதேவ் நிறைய இது ஒரு உயர்ந்தமான ஒரு நிலைக்கு வந்துட்டார், வைஷ்ணவர் ஆகிட்டார். அப்போது விஸ்வநாத் சக்கரவர்த்தி டாக்கர் சொல்கிறாரு, பலதேவ் இந்த மாதிரி ஒரு நம்ம கௌடி சம்பிரதாயத்துக்கு வந்து ஒரு செயின் பிரேக் ஆகிருக்கு. யாருக்குமே இந்த சம்பிரதாயத்தை பற்றி யாருமே நம்பிக்கை இல்லாமல் இருக்காங்க, விஸ்வாசமே இல்லை இந்த சம்பிரதாயத்தை பற்றி. என்ன பண்ணுறது? அந்த மாதிரி ராஜா ஜெய்சிங் வந்து நம்மளுக்கு ஒரு கடிதம் எழுதியிருக்காரு. இதை வந்து நம்ம ப்ரூவ் பண்ணால் தான் நம்ம இங்கே போயிருக்கிற இந்த ராதா கோவிந்தாஜி கோயில் வந்து நம்ம கண்ட்ரோலுக்கு வரும். அதுக்கப்புறம் கௌடி சம்பிரதாயத்தை வந்து நம்ம வந்து பரவலாக அங்கே வந்து ஜெய்ப்பூரில் நம்ம வந்து பிரச்சாரம் பண்ணலாம், ஸ்ப்ரெட் பண்ணலாம். அப்படி தான் ஜெய்ப்பூரில் போனது. அதுக்கு முன்னாடி அவங்களுக்கு யாருமே நம்ம கௌடி சம்பிரதாயத்தை பற்றி தெரியாது. அப்போது பலதேவ் வித்யாபூஷனும் விஸ்வநாத் சக்கரவர்த்தி பேசிக்கிட்டு நீங்கள் ஆசீர்வாதம் பண்ணால் நான் அங்கே போயிட்டு இதை வந்து ப்ரூவ் பண்ணுறேன், நம்ம கௌடி சம்பிரதாயத்தை பற்றி நான் ப்ரூவ் பண்ணி அவங்களுக்கு தேவையான பதிலெல்லாம் நான் கொடுக்குறேன், சாஸ்திரிக் ரெஃபரன்ஸை நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி இவர் என்ன பண்ணார், அவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்குறாரு. ஆசீர்வாதம் வாங்குறதுக்கு போகிறதுக்கு முன்னாடி அந்த நாள் ஒரு ஃபுல் டே 2 பேர் வந்து டிஸ்கஷன் பண்ணுறாங்க. என்னென்ன கேட்க போகிறாங்க, எப்படி இந்த சம்பிரதாயத்தை பற்றி நம்ம எப்படி வந்து இது கொடுக்குறது, அதுக்கு அத்தாரிட்டி எப்படி கொடுக்குறது, எந்த புராணத்தில் எந்த உபநிஷத்தில் இருக்குது, எந்த பாகவதமில் இருக்குது, அதுக்கு ரெஃபரன்ஸ் என்ன இருக்குன்னு சொல்லி 2 பேரை டிஸ்கஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பலதேவ வித்யாபூஷனை அனுப்புகிறாங்க. நேராக ராஜா ஜெய்சிங்கோட அரண்மனைக்கு போகிறதுக்கு முன்னாடி அங்கே கேட்குறாங்க, இந்த மாதிரி நான் வந்து விஸ்வநாத் சக்கரவர்த்தி டாக்டர் அனுப்புகிறாங்கன்னு சொல்லவே இல்லை. நான் கௌடி சம்பிரதாயத்துலேருந்து வந்திருக்கேன். யாரோ ராமானந்தீஸோட ஃபாலோவர்ஸ் வந்து பெரிய பண்டிதர்கள்லாம் ஒரு குழி இருக்காமே, அவங்க வந்து இந்த மாதிரி கேள்வியெல்லாம் கேட்டிருக்காங்க, அதுக்கு நான் பதில் கொடுக்குறதுக்காக நான் வந்திருக்கேன் அப்படின்னு சொன்ன உடனே அப்படியான்னு சொல்லி நேராக அரசர்கிட்ட போய் கூட்டிகிட்டு போனால் அவர் என்ன சொல்கிறார், அங்கே எல்லாம் ஒருத்தர் உட்காந்துருக்க, ஒரு பண்டிதர் உட்காந்துருக்காரு, இதுக்கெல்லாம் நான் பதில் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லும்போது அந்த பண்டிதர் இருக்காருல்ல அவர் சொல்கிறார், ராமானந்த சரியா ஃபாலோவர்ஸ், அவர் சொல்கிறாரு, அப்படிலாம் நீ ராஜா கிட்ட எல்லாம் நீ ஒருத்தராக உட்காந்து நீ பண்ண முடியாது. ஏன்னா நீ ராஜாவை என்ன பண்ணுற, கன்வின்ஸ் பண்ணி நான் எல்லாம் உன்னை பதில் கொடுத்துட்றேன்னு சொல்லி நீ வந்து ப்ரூஃப் பண்ணிடுற. அதனால் எங்களது ஒரு குழு இருக்குது, எங்கள் டீம் ஒன்று இருக்குது, அந்த டீமோடு நாங்கள் வரோம். எங்கள் டீம் கேட்குற கேள்விக்கெல்லாம் நீ பதில் கரெக்டாக கொடுத்துட்டா, அது வித் ரெஃபரன்ஸ் நீ கொடுத்துட்டா, நான் என்ன பண்ணுறேன், நீ சொல்கிறது நான் வந்து ஏற்றிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவருக்கு சொன்னோடனே ஓகே ரைட் வாங்க, கூட்டிகிட்டு வாங்க, அழைச்சின்னு வாங்க அப்படின்னு சொல்லி எல்லாரையும் அழைச்சிட்டு வர்றாரு. அடுத்த நாள் எல்லாம் உட்காடுறாங்க, எல்லாம் கேட்குறாங்க. அவன் கேட்டவொடனே சரி நீங்கள் கேள்வி கேளுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் யாருன்னு கேட்குறாங்க. முதல்ல நீங்கள் யார்? இவர் சொல்கிறாரு, நான் யாருன்றது உங்களுக்கு என்ன அத்தாரிட்டி, நீங்கள் எங்கே யார் கீழே இருக்கிறீங்க, நீங்கள் உங்களோட அத்தாரிட்டி யார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதை பற்றி உங்களுக்கு தேவையில்லை, நான் வந்து கௌடி சம்பிரதாயத்துக்கு வந்திருக்கேன், அவ்வளோதான். நீங்கள் கேள்வி கேளுங்க, நான் பதில் கொடுக்குறேன், நான் பதில் சொல்கிறேன்றாங்க. நான் வந்து கௌடி சம்பிரதாயத்துக்கு வந்திருக்கேன், உங்களுக்கு என்ன வேணும் அது சொல்லுங்கன்றாங்க. உங்களுக்கு என்ன கேள்வி வேணுமோ அது கேளுங்க. அப்போ உங்கள் சம்பிரதாயம் என்ன, கௌடிய சம்பிரதாயம்னு சொல்லி நீங்கள் பேர் சொல்கிறீங்களா, அது எங்கேருந்து வந்திருக்கிறது, அதுக்கு யார் ஆச்சாரியர் யார், அதுக்கப்புறம் ராதாகிருஷ்ணரா ஏன் நீங்கள் வழிபடுறீங்க, ஏன் ரெண்டு பேரும் ராதாராணியை தனியாக, கிருஷ்ணரை வந்து தனியாக பண்ணலாம், ராதாராணியை தனியாக பண்ணலாம், ஏன் நீங்கள் சேர்த்து 2 பேரையும், ஏன்னா 2 பேரும் கல்யாணமே ஆகலை, கல்யாணம் ஆகாமல் நீங்கள் 2 பேரும் ஏன் சேர்க்குறீங்க? இப்போ ஒரு பொண்ணும் ஒரு பையனை வந்து கல்யாணம் ஆகாமையே அவங்க 2 பேரும் கூட பழகிட்டு இருக்காங்கன்னா அது தப்பு, அது இல்லீகல் அது. அப்போ அந்த மாதிரி தான் இருக்குது நீங்கள் பண்ணுறது எல்லாமே, அது தப்புன்றாங்க. இதுக்கெல்லாம் நீங்கள் பதில் கொடுங்கன்றாங்க. உங்கள் சம்பிரதாயம் பேர் என்ன, உங்கள் சம்பிரதாயோட ஆரிஜின் என்ன, உங்கள் சம்பிரதாயத்தை வந்து நீங்கள் ஏதாவது பாஷ்யம் எதாவது எழுதிருக்கீங்களா இல்லையா, அதை பற்றி அதுக்கு ஒரு சாகித்யம் எதாவது எழுதிருக்கீங்களா, ஒரு காவியம் எதாவது எழுதிருக்கீங்களா, அதெல்லாம் எனக்கு ப்ரூஃபாக கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இவர் சொல்கிறார், என்னங்க பாகவதம் எல்லாருக்குமே தெரியும் இல்லையா, பாகவதம் வேதவியாசர் எழுதாது பாகவதம், அதை தான் நாங்கள் ஃபாலோ பண்ணிட்டுருக்கோம் அப்படின்னு சொல்லி, அதை பற்றி நீங்கள் சொல்லாதீங்க. பாகவதத்தை நீங்கள் ஏதாவது தனியாக எழுதிருக்கீங்களா, தனியாக அதுக்கு வந்து வேதாந்த சூத்திரம் எதாவது எழுதிருக்கீங்களான்னு சொல்லி கேட்குறாங்க.
இல்லை அப்படியெல்லாம் நாங்கள் ஒன்றும் எழுதலை, நாங்கள் சைத்தன்ய மகாபிரபு என்ன ஃபாலோ பண்ணுறாங்களோ அதை நாங்கள் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் கிடையாதுங்க. உங்கள் கௌடிய சம்பிரதாயத்துக்கு எப்படி ஆரிஜின் வந்திருக்கு, அதுக்கு பாஷ்யம் இருக்கா? பாஷ்யம்னா ஒரு ஒரு சம்பிரதாயத்துலேயும் ஒரு வேதாந்த சூத்திரம் எழுதுவாங்க, ஒரு அதுக்கு வந்து காமெண்ட்ரிஸ் எழுதுவாங்க. அந்த காமெண்ட்ரிஸ் ஏதாவது இருந்தால் எனக்கு காமிங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதை நான் படிச்சுட்டு நான் கேட்குறேன். ஏன்னா நிறைய சம்பிரதாயம் வந்து அந்த ஒருத்தரும் அந்த காமெண்ட்ரி எழுதியிருக்காங்க. ருத்ர சம்பிரதாயத்தில் ஒரு காமெண்ட்ரி எழுதியிருக்காங்க, அப்புறம் வந்து ஸ்ரீ சம்பிரதாயத்தில் ஒரு காமெண்ட்ரி எழுதியிருக்காங்க, மது சம்பிரதாயத்தில் ஒரு காமெண்ட்ரி எழுதியிருக்காங்க. அந்த மாதிரி ஏதாவது சம்பிரதாயம் இருக்கா, இதற்கு இருக்கா காமெண்ட்ரி இருக்கான்னு சொல்லி கேட்குறாங்க. ஒரு புஸ்தகம் மாதிரி நீங்கள் பெரிய பண்டார மாதிரி எழுதிருக்கீங்களான்னு கேட்குறாங்க. ஒன்றுமே அந்த மாதிரி எழுதலை. அப்போது எதுவுமே எழுதாமல் இருந்தால் நீங்கள் வந்து உங்களால் இது பதில் கொடுக்க தெரியாது, நாங்கள் வந்து இதை டேக் ஓவர் பண்ணிக்கிறோம், உங்களுக்கு ஒரு சம்பிரதாயமே கிடையாது, கௌடி சம்பிரதாயமே இல்லைன்னு சொல்லி முடிவு பண்ணிடுறாரு. அப்போ இவர் வரதே யோசனை பண்ணிவிட்டு எனக்கு ஜஸ்ட் 2 நாள் டைம் கொடுங்க. ஏன்னா ஒரு காமெண்ட்ரி எழுதணும் அப்படின்னா 550 தத்துவங்கள் இருக்குது, 550 புராணத்துலேருந்து 550 புஸ்தகத்துலேருந்து நம்ம அது வந்து இது எடுக்கணும், அதில் வந்து நோட்ஸ் எடுக்கணும். நோட்ஸ் எடுத்து அந்த ரெஃபரன்ஸ் கொடுத்து இந்த அத்தியாயத்தில் இந்த ஆச்சாரி அப்படி சொல்லியிருக்காருன்றது இல்லாமல் நம்ம எடுத்து தான் அதை வந்து எழுத முடியும். அது எழுதுறதுக்கு உங்களை ஜஸ்ட் நீங்கள் இமேஜின் பண்ணிக்கலாம் எத்தனை நாள். 550 இருக்குது, அந்த மாதிரி 550 ரெஃபரன்ஸ் இருக்குது. அது எழுதினா தான் ஒரு பாஷ்யமத்தை எழுத முடியும், ஒரு கமெண்ட்ரி எழுத முடியும். அப்போ இவர் 2 நாள் டைம் கொடுக்க சொல்கிறாரு. ராஜா ஜெய்சிங் கேட்குறாரு, நீங்கள் சொல்லிட்டு வந்துடுறாரு இவர், நான் 2 நாள் எனக்கு டைம் கொடுங்க, அந்த பாஷ்யத்தை நான் எடுத்துகிட்டு வந்து உங்களுக்கு காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லி இவர் கிளம்பிட்டாரு. ராஜா ஜெய்சிங் வந்து கூப்பிட்றாரு, என்னப்பா நீ என்ன பேசுகிற, நீ ஒரு இதுலேயும் 550 ரெஃபரன்ஸ் நீ எடுக்கணும், கமெண்ட்ரிஸ் எடுக்கணும், இதெல்லாம் நீ எப்போ எடுக்க போகிற, எப்போ எழுத போகிற, 2 நாளில் இது ஆகிற விஷயமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அது கேட்ட உடனே, இல்லை அரசரே, நீங்கள் எனக்கு 2-3 டேஸ் எனக்கு டைம் கொடுங்க, நான் வந்து எப்படியாவது பண்ணி காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லி நேராக கோவிந்தாஜி கிட்ட போகிறாரு. அங்கே கோயில் இருக்குது, அது ராஜா ஜெய்சிங் தான் பார்த்துக்கிறாரு, அவரோட தலைமையில் தான் எல்லாமே இது. ஆனால் அவர் பூஜாரியை வச்சுருக்காரு, அவர்கிட்ட நேராக போகிறாரு. போய் கோவிந்தாஜி கிட்ட பிரார்த்தனை பண்ணுறாரு, இந்த மாதிரி எங்கள் கௌடிய சம்பிரதாயத்துக்கு ஒரு உரையை எழுதணும், அது என்னால் எழுத முடியாதுன்னு எனக்கு நல்லா தெரியும், எனக்கு அந்த தகுதியும் இல்லை, நீங்கள் தான் ஏதாவது பண்ணி எழுதணும் அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட பிரார்த்தனை பண்ணும்போது அவர் கழுத்தில் இருக்கிற மாலை கீழே விழுந்து இவர் தலைமையில் விழுது, தலைமையில் விழுது. அப்போ என்ன அர்த்தம் அப்படி? அதுக்கு என்ன அர்த்தம்னா ஆசீர்வாதம் பண்ணியிருக்காரு கோவிந்தாஜின்னு சொல்லி. இதெல்லாம் உண்மையாக நடந்தது. அந்த அளவுக்கு உயர்ந்தமான பக்தர் அவர். அப்போ அன்றைக்கி நைட்டு வந்து யோசனை பண்ணுறாரு, 3 நாள் எழுத முடியுமான்னு சொல்லி யோசனை பண்ணி கடைசியில் கோவிந்தாஜி அவரோட கனவில் வராரு. வந்து, நீ கவலைப்படாத பலதேவா, நான் உனக்கு எழுதி கொடுக்குறேன், நீ எடுத்துகிட்டு போய் அதை அவருக்கு ப்ரெசென்ட் பண்ணிவிடு அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. ஸோ 2 நாள் இவர் நான் சொல்கிறேன் நீ எழுதுங்க அப்படின்னு சொல்லி கோவிந்தாஜி எல்லாமே சொல்கிறாரு. இவரெல்லாம் எழுதி 2-3 நாளில் முடிச்சிடுறாரு. கனவுல சொல்கிறாரு, அதுக்கப்புறம் டைரெக்டாக இவர் டிக்டேட் பண்ணுறாரு கோவிந்தாஜி, அவர் எழுதுறாரு. கனவுல வந்து சொல்கிறாரு, நாளைக்கு வந்து நான் வந்து சொல்ல போகிறேன், டிக்டேட் பண்ணுறேன், நீங்கள் எழுதுங்கன்னு சொல்லி அவர் சொல்ல இவர் எழுதுறாரு. அதெல்லாம் டிவோட்டிக்கும் பகவானுக்கு அந்த இதில் வந்து எப்படி எழுதுறாங்க. இப்போ பிரபுபாதர் கூட பர்போட்டில் எழுதியிருக்காரு இல்லையா, அதை வந்து நான் எழுதுறேன்றார். அவர் சொல்ல நான் எழுதியிருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறார் பிரபுபாதர். அதனால தான் அவர் கூட உட்காந்து படிக்கிறார் பர்போட்டை. பர்போட்டை அவரே படிக்கிறார் பிரபுபாதர். ஒரு தடவை ஒருத்தர் கேட்குறாரா, உங்கள் மாதிரி ஒருத்தர் போய் பக்தர், என்ன பிரபுபாதர் நீங்கள் எழுதின பர்போட் நீங்கள் படிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னு. அதான்ப்பா இது நான் எழுதலை, அவர் ஏதோ எனக்கு அந்த அறிவை கொடுத்தாரு, நான் எழுதுனேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறேன். அதனால நானும் படிச்சுட்டு இருக்கேன் அப்படின்றார். அப்போது கோவிந்தாஜி சொன்ன இதை எடுத்துகிட்டு 3 நாளில் முடிச்சுட்டு எடுத்துகிட்டு போய் அவர்கிட்ட கொடுத்துட்றாரு. ராஜா ஜெய்சிங் வந்து பாருங்கள், நீங்கள் கேட்டதெல்லாம் கொடுத்துட்டாங்க பாருங்கள் அப்படின்னு சொல்லி அதை அவங்க எல்லாம் எடுத்து பார்க்குறாங்க. எடுத்து பார்த்துட்டு படிச்சுட்டு, எப்படி நீங்கள் இது 3 நாளில் எழுதுனீங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் இது எப்படி நீங்கள் ராதாகிருஷ்ணா வந்து சேர்த்து நீங்கள் வழிபாடு கேள்வியெலாம் கேட்குறாங்க. ஏன்னா எப்படியோ கோல்மால் பண்ணுறாங்கன்ட்டு ஒரு டவுட் அவங்களுக்கு, சீட் பண்ணுறாங்கன்ட்டு மறுபடியும் கேள்விகள்லாம் கேட்குறாங்க. ராதாகிருஷ்ணாவுக்கு 2 பேருக்கும் கல்யாணம் ஆகிருக்கு, உங்களுக்கு ப்ரூஃப் வேணும்னா இதில் இந்த மாதிரி இதில் இருக்குது பாருங்கள். அப்போ பாகவதமில் வந்து ராதாராணி பற்றி என்றைக்குமே வந்து சூத்த கோசாமி இவர் பரீட்சித் மகாராஜ் யார் சுகமுனி வந்து அவரை பற்றி பேசவே இல்லை. கேள்வி கேட்குறாரு. பாகவதமில் நீங்கள் ராதாராணி பற்றி அவ்வளோ சொல்கிறீங்களே, ராதாராணி பற்றி ஒன்றுமே எழுதலையா அதில், இதுக்கு என்ன பதில் கொடுக்குறீங்கன்னு கேட்குறீங்க. பாகவதமில் ராதாராணி பற்றி இல்லை, ராதாராணி பற்றி எழுதவே இல்லை அவர். சுக்கதேவ் கோசாமி வியாசதேவரோட பையன் வந்து ராதாராணி பற்றியே எழுதலை.
அப்போ நீங்கள் ராதாராணி பற்றி ஏன் அவ்வளோ பேசுகிறீங்கன்னு கேட்குறாங்க. அப்போ இவர் பதில் கொடுக்குறாரு. பலதேவ் மகாராஜ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ராதாராணி பற்றி வந்து ஏன் எழுதுறேன்னா அதுக்கு காரணம் இருக்குது. அதை பற்றி அவர் எழுதியிருந்தா பாகவதத்தை முடிக்காமல் ராதாராணி பற்றியே தியானம் பண்ணி உக்காந்துட்டு இருப்பார். அதனால தான் அவர் ராதாராணி பற்றி எழுதவே இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லுவார். ஒருவேளை ராதாராணி பற்றி அவர் வந்து எழுதியிருந்தா அந்த பேர் மட்டும் அங்கே வந்திருந்தா போதுமா, அவர் பாகவதத்தையே ஸ்டாப் பண்ணிட்டு இருப்பார். அந்த அளவுக்கு ராதாராணி மேலே அவருக்கு அவ்வளோ தூயமான பக்தர். ஏன்னா ராதாராணியோட தோல் மேலே தான் அவர் உட்காந்துருப்பார் எப்போ கோலோக விருந்தாவனத்தில். அதுக்கு தான் அவர் பேர் சுகா. சுகான்னா கிளி, சுகமுனி. அந்த சுகமுனி வந்து ராதாராணியோட க்ளோஸ் அசோசியேட். ராதாராணி ஏதாவது சந்தேஷம் கொடுக்கணும் அப்படின்னா, மெசேஜ் கொடுக்கணும்னா அந்த அந்த கிளி மூலமாக தான் கிருஷ்ணருக்கு சந்தேஷம் கொடுக்கும். இந்த கிளி போய் என்ன பண்ணும், ராதாராணி எப்படி பேசுமோ அதே மாதிரி அந்த சந்தேஷம் வந்து ஆஸ் இட் இஸாக கிருஷ்ணருக்கு போய் சொல்லணும். ஸோ கிருஷ்ணர் என்ன சொல்கிறாரோ அந்த சந்தேசத்தை கொண்டு வந்து ராதாராணிக்கு சொல்லணும். அவர் தான் சுக்கமுனி. அந்த சுக்கமுனி தான் இவர். அதனால் ராதாராணி பற்றி ஏதாவது அவர் பேச தொடங்கியிருந்தால் பாகவதமே கம்ப்ளீட் ஆகிருக்காது, அப்படியே ஸ்டாப் ஆகிட்டு இருக்கும். அதனால் அதான் இதுக்கு இந்த ரீசன் கொடுக்குறாரு. அதுக்கப்புறம் இன்னும் நிறைய கேள்விகளெல்லாம் கேட்குறாரு, இந்த மாதிரி எப்படி எப்படியா வந்ததுன்னு சொல்லி. அப்புறம் இந்த மாதிரி மாதவேந்திரபுரி பற்றி, மாதவேந்திரபுரி கூட அவர் நம்ம உடுப்பி மத்வ சம்பிரதாயத்திலேருந்து வந்து நம்ம சம்பிரதாயத்துக்கு வந்து ஆரிஜினே அவர் தான், மாதவேந்திரபுரி தான். அதே மாதிரி தான் பலதேவ். ஸோ பலதேவ் ப்ரூஃப் இதெல்லாம் ரெஃபரன்ஸ் எல்லாம் கொடுத்துட்றாரு. இந்த மாதிரி ரெஃபரன்ஸ் எல்லாம் கொடுத்து சிவபெருமாளே வந்து பார்வதி தேவிக்கு சொல்கிறாரு ராதாகிருஷ்ணா பற்றி. அவரே வந்து ஏற்றிருக்காரு, அவரே வந்து ஏற்றிக்கிட்டார். ராதாகிருஷ்ணரோட வர்ஷிப்பை, ராதாகிருஷ்ணரோட டீட்டீஸை வந்து அவரே பிரின்சிபல் டீட்டீஸாக வந்து வர்ஷிப் பண்ணியிருக்காங்க சிவபெருமாள். பார்வதிக்கெல்லாம் சொல்லியிருக்காரு இது அப்படின்னு சொல்லி இதெல்லாம் ரெஃபரன்ஸ் கொடுக்குறாங்க. நிறைய ரெஃபரன்ஸ் எல்லாம் கொடுத்து அவங்கள வந்து சமாதானப்படுத்த பிறகு அவங்க எல்லாருமே அவங்க காலில் விழுந்துடுறாங்க. யார் காலில்? பலதேவ் காலில் விழுந்து அவருக்கு ஒரு பட்டத்தை கொடுக்குறாரு. நீங்கள் உங்கள் பேர் இனிமேல் பலதேவ் கிடையாது, பலதேவ் வித்யா பூஷன், வித்யாக்கே நீங்கள் பூஷணம், நீங்கள் பண்டிதர் நீங்கள் அப்படின்னு சொல்லி ஒரு அந்த இது கொடுக்குறாரு. அப்போ இருந்தால் அவர் பேர் பலதேவ் வித்யா பூஷன் சொல்லி. ஸோ ஒரு காலகட்டத்தில் நம்ம கௌடிய சம்பிரதாயமே ஸ்டாப் ஆகிடுச்சு. அதை வந்து தொடங்கினதே இவர் தான், பலதேவ் வித்யா பூஷன் தான். அது வந்து பரவலாக எல்லா மாநிலத்திலும் பரப்புனாங்க. அதுக்கப்புறம் இவர் ராஜா ஜெய்சிங் வந்து அந்த கொடியை ஏற்றிட்டார். நம்ம கொடியை ஏற்றிக்கிட்டு அதை வந்து கண்டினியூ பண்ணுறார். அந்த ராதா கோவிந்தோட இதை வந்து கண்டினியூ பண்ணுறார். அதில் பலதேவ் வித்யாபூஷன் அந்த ஸ்லோக்காவில் லாஸ்ட் ஸ்லோக்காவில் அது அந்த பேர் கூட வைக்கிறாரு, பாஷ்யம் பேர். இவர் கமெண்ட்ரி எழுதினார்ல, அந்த பாஷ்யம் வந்து என்னோட பேர் இல்லை, எனக்கு டிக்டேட் பண்ணது எங்கள் கோவிந்தாஜி, அதனால் இது பேர் கோவிந்த பாஷ்யம் அப்படின்னு சொல்லி பேர் வைக்கிறார். இதெல்லாம் நீங்கள் கேள்விப்பட்டிருவீங்க, கோவிந்த பாஷ்யம்னு சொல்லி. இந்த ஃபேமஸ் இது. இந்த கோவிந்தா அது பேர் வந்து அவர் பேரே வச்சுட்டார், கோவிந்த பேரை வச்சுட்டார். ஸோ அந்த கோவிந்த பாஷ்யம்னு சொல்லி பேர் வச்சு அந்த இது உரையை எழுதுறாரு, வேதாந்த சூத்திரத்தை வந்து எழுதுறாரு. அதுக்கப்புறம் லாஸ்ட் ஒரு ஸ்லோக்காவில் என்ன எழுதியிருக்காருன்னா பலதேவ் வித்யாபூஷன், ஆக்சுவலாக இந்த கோவிந்த பாஷ்யம் வந்து எனக்கு ஒன்றும் கிரெடிட் கிடையாது இது, ஏன்னா கோவிந்தரே சொன்னதுனால இது வந்து அவரோட இதுதான், இது அவரோட பாஷ்யம் தான், இது அவரை வந்து புகழ்ந்து பாடணுமே தவிர என்னை வந்து புகழ்ந்து பாடக்கூடாது அப்படின்னு சொல்லி அவர் அந்த ஸ்லோக்காவில் எழுதுறாரு. ஸோ ஏன் இன்னொன்று சொல்கிறாரு, ஏன் நீங்கள் நாராயணரை விட்டு விஷ்ணு ரூபத்தை விட்டு கிருஷ்ணரையே நீங்கள் வழிபடுறீங்க, அவருக்கு என்ன வித்தியாசம்னு சொல்லி கேட்குறாங்க. உங்களை கேட்கலாம் இல்லை யாராவது, ஏன் நீங்கள் கிருஷ்ணரை வழிபாடுறீங்க, நரசிம்மரை வழிபாடு பண்ணலாம், நாராயணரை வழிபாடு பண்ணலாம், ராமரை வழிபாடு பண்ணலாம், வெங்கடேஸ்வரா இருக்கிறார் நம்ம கோவிந்தா அவரை வழிபாடு பண்ணலாம், ஏன் நீங்கள் கிருஷ்ணரை வந்து வழிபாடு பண்ணணும், இவங்களுக்கு அவங்களுக்கு என்ன வித்தியாசம், என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குன்னு சொல்லி அதுவும் கேட்குறாரு. யார் இவங்க ராமானந்தீஸ் கேட்குறாங்க. அப்போ கேட்கும்போது அவங்க பலதேவ் வித்யாபூஷன் சொல்கிறாங்க, கிருஷ்ணர் வந்து 100% குணங்கள் அவர்கிட்ட இருக்குது, 100% 64 குணங்கள் இருக்குது, இவங்ககிட்ட 95 இருக்குது, ஆனால் 96 இருக்குது. ஆனால் 4 குணங்கள் வந்து கிருஷ்ணருக்கும் மற்ற எல்லா மல்டிபிள் ஃபார்ம்ஸ் ஆஃப் கிருஷ்ணா அவங்களுக்கு வந்து வித்தியாசம் இருக்குது. இந்த 4 குணங்கள் வந்து இந்த யாருக்குமே இவங்களுக்கு கிடையாது, இவங்களுக்கு மட்டும்தான் இந்த குணங்கள் இருக்குது. அது அந்த 4 குணங்கள் எதுன்னா வேணு மாதுரியா, அப்புறம் வந்து குணா மாதுரியா, லீலா மாதுரியா, அப்புறம் வந்து இன்னொன்று ஒரு மாதிரி, அது இன்னொன்று சொல்கிறது பேர் வேணு மாதுரியா, ரூப மாதுரியா. இந்த 4 குணங்கள் வந்து கிருஷ்ணருக்கு மட்டும்தான் இருக்குது, வேறு யாருக்குமே இந்த குணங்கள் கிடையாது. அதனால தான் நாங்கள் கிருஷ்ணருக்கும் வந்து இவங்களுக்கு வந்து டிஃப்ரென்ஸு, இந்த டிஃப்ரென்ஸ் மட்டும் தான். வேறு எல்லாமே இவருக்கு என்ன இருக்குது, எல்லாமே அவருக்கு இருக்குது. இவருக்கு இருக்கிற விபூதிங்க, சக்தி, பொட்டன்சியஸு, மகிமைகள், க்ளோரிஃபிகேஷன்ஸு எல்லாமே எல்லாருக்கிட்டையும் இருக்குது. ஏன்னா இவரால் வந்து தான் இவங்க எல்லாருமே. அது இந்த 4 குணங்கள் மட்டும் இவங்ககிட்ட இல்லை. ஏன்னா கிருஷ்ணர் வந்து
புல்லாங்காவி வந்து ப்ளே பண்ணாலே யாவத் ஜெகத்தே அப்படியே ஸ்பெல் பவுண்ட் ஆகிடுமா. எல்லாம் கோபியர்கள் எல்லாமே எந்தெந்த வேலை செய்கிறாங்கன்னு அந்த வேலை அப்படியே நின்றுட்டு அப்படியே கிருஷ்ணர்கிட்ட நேராக போயிடுவாங்களாம். மேகங்கள் எல்லாமே மூவ் ஆகிட்டு இருக்கிற க்ளவுட்ஸ் எல்லாமே அப்படியே ஸ்டாப் ஆகிடுமா. மழை வந்துட்டு இருக்குன்னா மழை அந்த பாதியில் அப்படியே நின்றுடுமா. வெயில் வந்துட்டு இருக்குன்னா வெயில் அப்படியே ஸ்டாப் ஆகிடுமா. கடலில் வந்து அலைகள் வந்துட்டு இருந்தால் அந்த அலைகள் எந்த இடத்துல வந்து இதாக வேணும் அந்த இது கேட்ட உடனே அது அங்கேயே ஸ்டாப் ஆகிடுமா. பசுமாடுகள் வந்து பால் கரைச்சிட்டு இருந்தால் அந்த பால் அப்படியே பாதியிலே ஸ்டாப் ஆகிடுமா. அவன் கறிக்கிறவங்களும் அப்படியே நின்றுடுவானா, ஸ்பெல் பவுண்டாக நின்றுவானா. அந்த அளவுக்கு மதுரமான அந்த ஒளியை கேட்ட உடனே எல்லாருமே அந்தந்த இடத்துல ஸ்டாப் ஆகிடுவாங்க. கோபியர்கள் எல்லாமே சர்வ் பண்ணிட்டு இருப்பாங்க புருஷனுக்கு. அதை ஸ்டாப் பண்ணி அப்படியே ஓடி போயிடுவாங்களாம் பகவான் கிருஷ்ணரை பார்க்கறதுக்காக. சில பேர் குழந்தைங்களுக்கு வந்து ஜடை போட்டுட்ருப்பாங்க, அதை அப்படியே ஸ்டாப் பண்ணி அங்கே அப்படியே ஓடிடுவாங்க. புருஷனையே விட்டுட்டு ஓடிடுறாங்களே கிருஷ்ணரை பார்க்குறதுக்கு. அதுதான் கிருஷ்ணரோட வந்து இவங்களை வந்து கேலி பண்ணுறாங்க. நடு ராத்திரி 12 மணி. இப்போது இந்த சமயத்தில் கல்யாணம் ஆகிருக்கிறவங்க நீங்கள் எல்லாருமே புருஷனை விட்டு நீங்கள் வந்திருக்கீங்களே, நீங்கள்லாம் ஒரு பெண்களான்னு சொல்லி கேட்குறாரு கிருஷ்ணர். யாரை? கோபியர்களை பார்த்து கேட்குறாங்க. ஸோ கோபியர்கள் இதெல்லாம் கேட்டுட்டு சகிச்சுக்கிட்டு இருக்காங்க. கிருஷ்ணர் வேணுன்ட்டு எங்களை வந்து டெஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ டெஸ்ட் பண்ணுறதுக்காக இதெல்லாம் நிறைய கேட்குறாரு கிருஷ்ணன் அந்த டைமில். அந்த உரையாடல் இருக்க 2 பேருக்குமே, நீங்கள்லாம் எப்படி இந்த மாதிரி வரலாமா, புருஷன் பர்மிஷன் இல்லாமல் நீங்கள் வரலாமா, அதுவும் என்னை பார்க்குறதுக்காக நீங்கள் வரலாமா, இத்தனை பேர் நீங்களாம் வந்திருக்கீங்களே, உங்களுக்கெல்லாம் எப்படி மனசு வருது, உண்மையான ஒரு நீங்கள் பத்னியா, இது இப்படியெல்லாம் கேட்குறாரு கிருஷ்ணன். அதெல்லாமே சகிச்சுக்கிட்டு என்ன நீங்கள் எதை சொன்னாலும் பரவாயில்ல எங்களுக்கு, நீங்கள் வந்திருக்கீங்கன்னா நாங்கள் எல்லாமே விட்டு வந்துடுறோம் அப்படின்னு சொல்லி இவங்க கோபியர்கள் எல்லாமே அவர்கிட்ட அந்த கருத்தை சொல்கிறாங்க. அப்படின்னா கிருஷ்ணனா அவ்வளோ உயிர் அவங்களுக்கு. அப்புறம் இந்த பலதேவ வித்யாபூஷன் ஆன பிறகு என்ன ஆகுது அப்படின்னா நிறைய அபசம்பிரதாயங்கள்லாம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. நிறைய அபசம்பிரதாயங்கள். அதாவது இவங்க 2வது கோசாமிஸ் வந்து 2nd ஜென்ரேஷன். நம்மளுக்கு சைத்தன்ய மகாபிரபு வந்து 1st ஜென்ரேஷன் அப்படின்னா அவங்களுக்கு அடுத்தது வந்து கோசாமிஸுக்கு அடுத்தது வந்து நரோத்தம் தாஸ் தாக்கூர், ஸ்ரீனிவாசாச்சாரியா, ஷாமானந்த பண்டித். இவங்க தான் அடுத்தது அத்தாரிட்டி நம்மளுக்கு. அதுக்கப்புறம் இவர் விஸ்வநாத் சக்கரவர்த்தி தாக்கூர், பலதேவ வித்யாபூஷன் இப்படி எல்லாம் வராங்க. அது அப்படியே ஒரு ஃபேமிலி ட்ரீ மாதிரி. அது சொன்னால் உங்களுக்கு கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிடும். அதை எழுதி வச்சுருக்கேன் அப்படியே. எப்படின்னா யாரோட சீடர் யார் அதெல்லாமே அது அப்படியே சொன்னால் உங்களுக்கு கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிடும். அதனால தான் அதை சொல்ல வரல. நான் சொல்ல உங்களுக்கு நித்யானந்த பிரபுலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. ராதா தாமோதர் கோசாமி வந்து நந்தனந்தனாவோட டிசைப்பிள். நந்தனந்தனா வந்து ரசிகானந்த டிசைப்பிள் வந்து ஷாமானந்த பண்டித்தோட டிசைப்பிள். ஷாமானந்த பண்டித் வந்து யாரோட டிசைப்பிள்னா ஹிருதயானந்த சைத்தன்யோட டிசைப்பிள். ஹிருதயானந்த சைத்தன்யா வந்து கௌரிதாஸ் டிசைப்பிள். இதெல்லாம் நீங்கள் அப்புறம் கௌரிதாஸ் எந்த டிசைப்பிள்னா நித்யானந்த பிரபுவோட டிசைப்பிள். இது மாதவேந்திர புரியோட டிசைப்பிள். மாதவேந்திர புரி வந்து லக்ஷ்மி தீர்த்தாவோட டிசைப்பிள். இப்படி அப்படியே வருது அந்த ட்ரீ, ஃபேமிலி ட்ரீ அப்படியே வருது. ஸோ இப்படி அந்த கௌடி சம்பிரதாயத்தை வந்து பக்தினோ டாக்கர் மகாராஜ் அங்கே வரைக்கும் அபசம்பிரதாயம் நிறைய ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அன்ஆத்தரைஸ் சம்பிரதாயம் நிறைய ஸ்டார்ட் ஆகி நாங்கள் சைத்தன்ய மகாபுரோசன் சொல்லி அவங்க எதாவது ஃபாலோ பண்ணிகிட்டே இருந்தாங்க. அதுக்கப்புறம் பக்தினோ டாக்கர் மகாராஜ் வந்து ஒரு ரெவல்யூஷனை கொண்டு வந்தார். அப்போது என்ன ரெவல்யூஷன் கொண்டு வந்தார் அப்படின்னா அபசம்பிரதாயத்தை எல்லாமே ஸ்டாப் பண்ணி நாங்கள் சைத்தன்ய மகாபிரபுவோட அந்த தத்துவத்தை வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணி அப்படியே கண்டினியூ பண்ணார். அதுக்கப்புறம் அவரோட பையன் பக்தி சித்தாந்த மகாராஜ், நம்ம பிரபுபாதோட டிசைபிள் குரு, அவர் அப்படியே ஃபாலோ பண்ணிகிட்டே வந்தார். அதுக்கப்புறம் பிரபுபாதர் வந்த பிறகு அது கொண்டு வந்துகிட்டே போயினார். அதுக்கப்புறம் கௌடிய சம்பிரதாயத்தில் பிரபுபாதர் கூட கௌடிய சம்பிரதாயம் தான். இந்த இஸ்கான்ன்றது அப்படிலாம் கிடையாது. நம்மளுக்கு மதர் சம்பிரதாயம் வந்து கௌடிய சம்பிரதாயம் தான். கௌடிய சம்பிரதாயத்துலேருந்து ஒரு பிரான்ச் தான் இஸ்கான். ஏன்னா பிரபுபாதர் வந்து உலகம் எல்லாமே பரப்புனதுனால உலகத்தோட ஒரு பேர் வைக்கலாம், இன்டர்நேஷ்னல் லெவலில் எல்லாருக்கும் தெரியணும்னு சொல்லி அவருக்கு அந்த பேர் வச்சார் பிரபுபாதர் கூட கௌடிய சம்பிரதாயம் தான். பக்தி சித்தாந்த சரஸ்வதி மகாராஜ் வந்து 64 மடத்தை ஸ்தாபனை பண்ணாங்க. அந்த 64 மடத்தில் பிரபுபாதர் ஒருத்தர் அந்த மட்டத்தில் இருந்தவர். அதுக்கப்புறம் பக்தி சித்தாந்த மகாராஜோட அந்த எழுதின புஸ்தகங்கள், அவங்க சொன்ன டீச்சிங்ஸை வந்து யாராலையும் வெளியே பரப்ப முடியல. அதனால தான் பக்தி சித்தாந்த மகாராஜ் இவரை வந்து ரெக்கக்னைஸ் பண்ணி நீங்கள் போய் வெளியே, ஏன்னா நீங்கள் இங்கிலீஷ் நாலேஜ் நல்லா இருக்குது, நீங்கள் கம்யூனிகேஷன் ஸ்கில் இருக்குது உங்களுக்கு, ஏன்னா ஸ்காட்டிஷ் காலேஜில் படித்தது பிரபுபாதர், அதனால் நீங்கள் வெளியே போய்
இந்த வைஷ்ணவ சம்பிரதாயத்தை நீங்கள் பரப்புங்க, ஹரிநாமத்தை பரப்புங்கன்னு சொல்லி அவர் அமைச்சார். இப்படி தான் நம்ம சம்பிரதாயம் வந்தது. ஏன்னா யாராவது சம்பிரதாயத்தை, ஏன்னா சம்பிரதாயம் தெரியாமையே அதை பற்றி நம்ம வந்து சும்மா கடைப்பிடிச்சிட்டு இருந்தால் கேள்வி கேட்பாங்க இல்லையா? அதனால தான் அந்த சம்பிரதாயம். ஏன்னா இன்றைக்கி அவரோட அப்பியரன்ஸ் டே, பலதேவ் வித்யாபூஷனோட அப்பியரன்ஸ் டே. அதனால தான் இன்றைக்கி ரொம்ப ஃபார்ச்சுனேட். நீங்கள் அவரோட க்ளோரிஸ் வந்து நம்ம உங்கள் வீட்டில் வந்து பேசியிருக்கோம். ரொம்ப ரொம்ப விசேஷமானது. ஸோ இப்படி பலதேவ் வித்யாபூஷன் அப்படி கொண்டு போனார், அந்த சம்பிரதாயத்தை கொண்டு போனார். அதை வந்து ஸ்ட்ராங் பண்ணார் அவரை. நம்ம சம்பிரதாயத்தை வந்து அங்கேயே ஸ்டாப் பண்ணாமல், ஏன்னா அங்கே ஸ்டாப் ஆகிட்டு இருக்கோம். இவர் போகாமல் இருந்திருந்து அங்கே ஸ்டாப் ஆகிட்டு இருக்கும். ஓகே, ஹரே கிருஷ்ணா. ஸ்டாப் பண்ணலாம். வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கேட்கலாம். இந்த ஸ்லோகா இப்போ நம்ம படித்தமே ஸ்லோகா, அது வந்து எப்படின்னா 7வது அத்தியாயத்தில் வந்து அஸ்வத்தாமா வந்து துரோணாச்சாரரோட பையன். துரோணாச்சாரோட பையன் என்ன பண்ணுவான் அப்படின்னா, துரியோதனர் அவரோட குரு. ஸோ துரியோதனருக்கு ஒரு நல்ல பரிசு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறான், துரியோதனர் வந்து கடைசி கட்டத்தில் பீமன் வந்து அவருக்கு கொடுத்த அடியில் அவர் கீழே விழுந்துடுறாரு. கீழே விழுந்து பேக் போனெல்லாம் உடஞ்சிடுது. அந்த சமயத்தில், உயிர் போகிற சமயத்தில் என் குருக்கு ஏதாவது ஒரு பரிசு கொடுக்கணும்னு சொல்லி என்ன பண்ணுறாரு, திரௌபதியோட 5 குழந்தைங்கள வதம் பண்ணி அந்த 5 தலையை எடுத்துகிட்டு போய் இவர் பரிசாக கொடுக்குறாரு. ஏன்னா துரியோதனுக்கு சந்தோஷம் இல்லையா, பாண்டவரோட யாராவது இறந்துட்டா அப்படின்னு. ஆனால் துரியோதனர் என்ன எதிர்பார்க்குறாருன்னா, பீமனை வதம் பண்ணால் அவருக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா ஒருத்தனால தான் துரியோதனரை வந்து வதம் பண்ண முடியும். அந்த அளவுக்கு பீமன் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கு. அதனால தான் அந்த 5 பேரை கொண்டு போய் கொடுத்தா எனக்கு நல்ல பேர் வரும் குரு கிட்ட அப்படின்னு சொல்லி அந்த 5 குழந்தைங்களை எடுத்துகிட்டு போய் அவர்கிட்ட கொடுத்தா, அப்போ துரியோதனர் தொட்டு பார்க்குறாரு. தொட்டு பார்த்தோடனே ஒரு பீமம் கிடையாது, யாரோ குழந்தைங்களை கொண்டு வந்திருக்கான் அப்படின்னு சொல்லி நல்லா திட்டுறாரு அவரை. போய் சின்ன குழந்தைங்களை போய் நீ வதம் பண்ணிருக்கியா, உனக்கு போய் நீ ஒரு மனுஷனா, நீ ஏதோ பீமனை நீ கொண்டிருந்தா கூட எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். இப்படி வந்து பண்ணிட்டு வந்திருக்கிய ஒரு காரியத்தை, உனக்கெல்லாம் நீ மனிதாபிமானமே கிடையாது அப்படின்னு சொல்லி அவர் நல்லா திட்டிட்டு அவர்கிட்ட ஒரு கெட்ட பேர் வாங்குறாரு அஸ்வத்தாமர். அது இந்த 5 குழந்தைகளை கொன்ன உடனே அர்ஜுனருக்கு தெரிய வருது, திரௌபதிக்கு தெரிய வருது. திரௌபதி வந்து சபதம் எடுக்கிறார், இவனை எப்படியாவது கொன்னிடணும் இவனை அப்படின்னு சொல்லி. கோவத்தில் நம்ம குழந்தை அடித்தாலே நம்மளால் தாங்க முடியாது, அப்போ கொன்னிட்டா எவ்வளோ துன்பத்தில் இருக்கோம் நம்ம. அதனால் அர்ஜுனரை கூப்பிட்டு சொல்கிறார், அவனை கொண்டு வந்து எப்படியாவது அவனை வதம் பண்ணிடு அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அர்ஜுனரை சபதம் பண்ணிட்டு போகிறாரு திரௌபதி முன்னாடி. இந்த 5 குழந்தைங்களை ஸ்ரத்தா ஆகிறதுக்கு முன்னாடி, கடைசி சம்ஸ்காரம் ஆகிறதுக்கு முன்னாடியே இவனை நான் கொண்டு வந்து அவன் அவன் தலைமையில நின்று அவன் ரத்தத்தில் நீ குளிக்கணும் அப்படின்றார். யாரே? அர்ஜுனர். அந்த மாதிரி நான் அவனை கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லி அவரை துரத்திட்டு போகிறாரு. அஸ்வத்தாமனை துரத்திட்டு போகிறாரு. அஸ்வத்தாமன் கிட்ட ஒரு கல்வி இருக்குது, பிரம்மாஸ்திரத்தோட கல்வியை வந்து அவர் கற்றுக்கிட்டு இருக்காரு. ஃபோர்ஸ்ஃபுல்லாக அவங்க அப்பா கிட்ட, அவங்க அப்பா சொல்லிக் கொடுக்குறதுலன்னு சொன்னால் கூட அது கற்றுக்கிறாரு அவர்கிட்ட. ஏன்னா துரோணாச்சாரியருக்கு அவங்க அப்பாவுக்கு தெரியும், இவன் வந்து அதுக்கு சரியான தகுதியான பையன் கிடையாதுன்னு சொல்லி தெரியும். நீ வேண்டாப்பா, இதை கற்றுக்காத, இது வந்து எந்த சமயத்தில் யூஸ் பண்ணுமோ அந்த சமயத்தில் மட்டும்தான் யூஸ் பண்ணணும், எல்லா சமயத்தில் நீங்கள் இது பிரயோகம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லியிருப்பாரு. இவன் அது இல்லை, எனக்கு அவன் ரொம்ப வரப்படுத்து அவங்க அப்பா கிட்ட கற்றுக்கிறான். இது கற்றுக்கிட்டு என்ன பண்ணுறான், அர்ஜுனர் தோத்துட்டு வரும்போது இவனோட குதிரைகள் வந்து இதாகிடுது, ரொம்ப டயர்டாகிடுது. டயர்டான உடனே அந்த குதிரைகள் ஒரு இடத்துல போயிடுது, இவனால் ஒன்றும் பண்ண முடியல. ஓடி போகிறான். அர்ஜுனர் துரத்துட்டு பார்த்து இவன் இன்னைக்கு அவ்வளோதான், நான் அர்ஜுனர் கையில் நான் மாட்டிக்கிறேன், இதான் நல்ல சமயம் சொல்லி பிரம்மாஸ்திரத்தை வந்து பிரயோகம் பண்ணுறோம். ஏன்னா பிரம்மாஸ்திரம் அந்த சமயத்தில் பிரயோகம் பண்ணக்கூடாது, உலகத்தையே அழிச்சிடும் அது. இவன் என்ன பண்ணுறான், தன்னோட நன்மைக்காக என்ன பண்ணுறான், இது பிரம்மாண்டமே அழிஞ்சிட்டா கூட பரவாயில்ல, நான் வந்து சேஃப்டியாக இருக்கணுன்ற ஒரு என்ன சொல்கிறது சுயநலத்துக்காக அவன் என்ன பண்ணுறான், பிரம்மாஸ்திரத்தை வந்து பிரயோகம் பண்ணிடுறான். ஆனால் இவனுக்கு பிரயோகம் பண்ண தெரியும், அது வந்து வாபஸ் வாங்க தெரியாது, அந்த கல்வி இவனுக்கு தெரியாது. ஸோ இது பண்ண உடனே அர்ஜுனர் வந்து கிருஷ்ணர்கிட்ட போய் கேட்குறாரு, இந்த மாதிரி பண்ணியிருக்கான், என்ன பண்ணான்னா, நீ ஒரு பிரம்மஸ்திரத்தை வந்து பிரயோகம் பண்ணியான்றாரு. பிரயோகம் பண்ணி அவனை இது பண்ணிடுறாரு. அந்த பிரம்மஸ்திர பிரயோகம் பண்ண உடனே அந்த பிரம்மாஸ்திரம் இந்த பிரம்மாஸ்திரம் 2 சேர்ந்து அது வந்து பின்வாங்கிடுறாரு. அர்ஜுனர் பின்வாங்கிடுறாரு. பின்வாங்கினோடனே இவனுக்கு பயம் வந்துடுது. அதுக்கப்புறம் இவனை வந்து ஒரு கயிறை கட்டிக்கிட்டு இந்த பசு மாட்டுக்களை நம்ம இழுத்துட்டு வரோம் பாருங்கள், அந்த மாதிரி இழுத்துட்டு வராரு அர்ஜுனர். இது பார்த்த உடனே திரௌபதிக்கு வந்து ரொம்ப சங்கடமாயிடுது. என்னடா ஒரு குருநாதரோட பையனை இந்த மாதிரி ஒரு இழுத்துட்டு வராரு எங்கள் அர்ஜுனர் அப்படின்னு சொல்லி பரிதாபம் வந்துடுது அவளுக்கு. பரிதாபம் வந்து, நான் என் குழந்தைங்களை வந்து இணைஞ்சிட்டேன், என்ன மாதிரி சோகத்தில் அவங்க
அஸ்வத்தாமனோட அம்மா குருப்பி அவங்க அந்த துன்பத்துக்கு ஆளாகக்கூடாது, ஏன்னா நம்ம வந்து குரு துரோகம் பண்ண மாதிரி ஆகிடும் அப்படின்னு சொல்லி தர்மத்தை பற்றி பேசுகிறாரு. ரிலீஜியஸ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ரிலீஜனை பற்றி பேசுகிறாரு. அதான் எங்கள் தர்மான்னு சொல்லியிருக்குது. அந்த தர்மத்தை பேசிட்டு அவர் மேலே தயாதாட்சணம் காமிக்கிறாரு. யார் மேலே? துரோணாச்சாரோட பையன் அஸ்வத்தாமன் மேலே தயாதாட்சணம் காமி. ஏன்னா அர்ஜுனர் எல்லாம் அவங்களோட எல்லா தர்ம பத்திங்களும் வந்து அவர்கிட்ட தான் கல்வி எடுத்தது. கல்வி கத்தி கொடுத்த ஒரு குருவோட பையனை வந்து நம்ம வந்து வதம் பண்ணுறது நியாயம் இல்லை. இது சத்தியம், இது ஆனஸ்டி கிடையாது, ஒரு சரியான யோக்கியத்தனமான ஒரு செயல் கிடையாது இது. அதனால் தர்மமாக நம்ம பார்த்துக்கிட்டு இவனை வந்து விட்டுறலாம் அப்படின்னு சொல்லி திரௌபதி வந்து தன்னோட கம்பேஷனை காமிக்கிறாங்க. அவங்கக்கிட்ட இருக்கிற அந்த நீதி வாக்கியங்கள்லாம் சொல்கிறாங்க, இது நீதி கிடையாது, இது அதர்மம் அநியாயம்னு சொல்லி சொல்ல வராங்க. ஆனால் கிருஷ்ணர் வந்து அர்ஜுனருக்கு சொல்கிறாரு, அவனை கொன்னிடுன்றாரு. கொன்னிட்டு கிருஷ்ணரை யோசனை பண்ணுறாரு. கிருஷ்ணர் வந்து இங்கே டெஸ்ட் பண்ணுறாரு அர்ஜுனரை. நான் இப்படி சொன்னது வந்து அர்ஜுனர் எப்படி எடுத்துக்கிறாருன்றது டெஸ்ட் பண்ணுறாரு. அர்ஜுனர் முதல்ல அந்த கோவத்தில் என்ன பண்ணுறாரு, எப்படியாவது அஸ்வத்தாமனை கொன்னிடலாம் அப்படின்னு சொல்லி கோவத்தில் போகிறாரு. ஆனால் இழுத்துட்டு வரும்போது அவருக்கும் ஒரு மாதிரி ஆகிடுது. என்னடா இவங்க அப்பா எனக்கு கல்வி கற்றுக் கொடுத்தாரு, கல்வி கற்றுக் கொடுத்தவனா என்றைக்குமே வந்து விருத்தமாகவும் பேசக்கூடாது, அவங்கள வந்து அவங்களோட குலத்துக்கு அவங்களோட வம்சத்துக்கு வந்து என்றைக்குமே வந்து ஹானி பண்ணக்கூடாது. இது வந்து ஒரு தர்மத்தில் ஒரு இது இருக்குது, அது காமன் சென்ஸ் இல்லையா? நம்மளுக்கே தெரிஞ்சிடுது. யாரோ ஒருத்தர் நம்ம கல்வி கற்றுக் கொடுக்குறாரு, அவர் மேலே நிந்தை பண்ணுறது, அவர் மேலே அபராதம் பண்ணுறது, அவர் மேலே தப்பு சொல்கிறது, தவறாக சொல்கிறது, இது வந்து ஒரு உண்மையாக வந்து ஒரு பெரிய இது இல்லையா, ஒரு அபச்சாரம், ஒரு அபராதம். ஸோ கிருஷ்ணர் இங்கே டெஸ்ட் பண்ணுறாரு. அதனால் இங்கே என்ன இந்த உரையாடலில் என்ன நம்ம கற்றுக்கணும் அப்படின்னா, குரு கூட ஒரு தடவை ஒரு சுவாரஸ்யமான கருத்துக்களை வந்து சீடருக்கு கொடுக்குறாரு. அந்த சுவாரஸ்யமான சீடர்களை கருத்து கொடுக்கும்போது நம்ம வந்து இன்டெலிஜென்ஸை யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிக் கொடுக்குறதுக்காக தான் பாகவதம் நம்மளுக்கு சொல்லிக் கொடுக்குது. அப்போ அர்ஜுனருக்கு தெரிஞ்சிடுது கிருஷ்ணருக்கு வந்து விருப்பம் இல்லை, இருந்தாலும் என்னோட கோவத்தை பார்த்துட்டு அவர் என்ன பண்ணுறாரு, கொன்னிடு அப்படின்றாரு. ஆனால் கிருஷ்ணருக்கு வந்து உள்ள அவருக்கு விருப்பம் இல்லை. அர்ஜுனர் இது புரிஞ்சுக்கிட்டு அதை அப்படியே கிருஷ்ணரை நினச்சிக்கிற மாதிரியே அவரை வந்து வதம் பண்ணாமல் விட்டுறாரு. இதை பற்றி தான் இங்கே சொல்கிறாரு ஸ்லோகத்தில். ஓகே, ஸ்டாப் பண்ணலாம். ஹரே கிருஷ்ணா. ஸோ பிரார்த்தனை பண்ணிடலாம் நம்ம குரு மகாராஜுக்காக, நம்ம கீதா கார்த்திக் பிரதிமா மாதவி அவங்களோட ஃபேமிலிக்காக, தசரத் மகாராஜ் பிரபு அவரோட ஃபேமிலிக்காக, நம்ம இங்கே வந்த பக்தரோட ஆரோக்கியத்துக்காக, நம்ம எல்லா பக்தரோட ஆரோக்கியத்துக்காக நம்ம வந்து பிரார்த்தனை பண்ணி நல்ல கிருஷ்ண பக்தியில் நம்ம வளரணும், நிறைய பக்தர்களை கொண்டு வரணும், நம்ம ஆரோக்கியமாக சந்தோஷமாக பக்தி தொண்டு செய்கிறதுக்கு எந்த விதமான தடை இருக்கக்கூடாது. ஏன்னா நிறைய பேருக்கு வந்து தே ஆர் ஃபீலிங் சிக். யசோதா மாதாஜி உடம்பு சரியில்லை, நிறைய பேருக்கு இந்த மாதிரி அடிக்கடி எல்லாருமே சிக்காகிட்டே இருக்காங்க. ஸோ இது வந்து தடை, பக்திக்கு தடை. இது எதுக்காகனா நம்ம பண்ண கர்மத்தினால தான் நம்ம வந்து இதை அனுபவிச்சுட்ருக்கோம், அதை வந்து நம்ம மறந்துடுறோம். ஸோ அது அந்த மாதிரி தடை எதுவும் வராமல், ஒருவேளை வந்தால் கூட ஈஸியாக நம்ம வந்து ஃபாஸ்ட்டாக ரிகவர் ஆகி மறுபடியும் ட்ராக்குக்கு வந்துடணும், அந்த பக்தி ட்ராக்குக்கு நம்ம வந்துடணும் அப்படின்னு சொல்லி நம்ம பிரார்த்தனை பண்ணலாம். 3 தடவை ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராமா ராம ராம ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே, ஹரே ராமா ராம ராம ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே, ஹரே ராமா ராம ராம ஹரே ஹரே. अनंत कोटि वैष्णव की जय, लक्ष्मी नरसिंहदेव भगवान की जय, राधा गोविंद भगवान की जय, बलदेव विद्याभूषण महाराज की जय, श्रील प्रभुपाद की जय, निताय गौर प्रेमानंदे हरि हरि बोल. ஏன் இந்த மாதிரி ஆச்சாரியஸை பற்றி நம்ம பேசணும்னு சொல்லி பிரபுபாத சொல்கிறாரு. இவங்களோட கான்ட்ரிபியூஷன் வந்து வி கேனாட் மெஷர். சச் எ கிரேட்டஸ்ட் கான்ட்ரிபியூஷன் இவங்கெல்லாம் பண்ணியிருக்காங்க. பலதேவ் வித்யாபூஷன், விஸ்வநாத் சக்கரவர்த்திக்காக, ஒரு ஷியாமானந்த பண்டித்து, அப்புறம் வந்து ஸ்ரீனிவாசாச்சாரியா, இவங்கெல்லாம் நிறைய கான்ட்ரிபியூஷன்ஸ் நம்ம சம்பிரதாயத்துக்கு பண்ணியிருக்காங்க. இவங்க பண்ணுற மாதிரி அந்த கான்ட்ரிபியூஷன் பண்ணனா நமக்கு இன்றைக்கி வந்து உட்காந்து நம்ம படிச்சிருக்க முடியாது. அந்த அளவுக்கு டன் லாட் ஆஃப் கான்ட்ரிபியூஷன் டு அவர் சொசைட்டி. அதனால அடிக்கடி இவங்களை வந்து நம்ம க்ளோரிஃபை பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்கள பற்றி நம்ம பேசணும், புரிஞ்சுக்கணும். அப்போ நம்மளுக்கு என்னாவது ஒரு உற்சாகம் வருது, நம்மளுக்கு வந்து ஒரு கான்ட்ரிபியூட் பண்ணலாம். பண கான்ட்ரிபியூஷன் கிடையாது, ஏதோ பிரச்சாரம் பண்ணுறது, நிறைய சோல்ஸை கொண்டு வர்றது, இந்த மாதிரி சத்சங்கத்தை நிறைய ஓப்பன் பண்ணுறது. ஸோ இது வந்து தொடர்ந்து நம்ம இந்த சம்பிரதாயம் வந்து கண்டினியூ ஆகிட்டே இருக்கணும். அந்த மாதிரி ஒரு சைத்தன்ய மகாபிரபு பீரியட்லேயே ஒரு கெசட்டை பாஸ் பண்ணியிருக்காங்க. 10,000 வருடங்கள் நம்ம சம்பிரதாயம் இருக்குமா, 10,000 years
இந்த கௌடி சம்பிரதாயம் வந்து கொண்டு போயிட்டே இருப்பாங்களாம். ஓகே, ஹரே கிருஷ்ணா, நம்ம ஸ்டாப் பண்ணுவோம்.